சுவாசம். இப்போ ஐ ஹாவ் ஒன் டவுட், எனக்கு ஒரு டவுட். ஆல் லிவிங் ஆர்கனிசம் பிரீத் பண்ணுது கண்டிப்பா. பிளான்ட், அனிமல், மைக்ரோ ஆர்கனிசம், மேக்ரோ ஆர்கனிசம் எதுவாக இருந்தாலும் சரி எல்லாமே பிரீத் பண்ணும். இப்போ நான் லிவிங் திங்ஸ் பிரீத் பண்ணுமோ? பண்ணதா? பண்ணது கண்டிப்பா. ஆனா சில ஆர்கனிசம் பிரீத் பண்ணுதுன்றானா, சில ஆர்கனிசம்ல சில நான் லிவிங் திங்ஸ் பிரீத் பண்ணுதுன்ற. 2 வீலர் 4 வீலர் பார்த்துருக்கீங்க, புகை வெளியே வரதா பார்த்துருக்கீங்க. அந்த புகை எங்க இருந்து வருது? பாய்ஸ், நான் கேட்ட கொஸ்டின் ஆன்சர் நீங்க தான் சொல்லணும். நீங்க தான் ரேஸ் பைக், கேடிஎம் பைக்லாம் மொத்த வெளில ஓட்டுறவங்க. அந்த புகை எங்க இருந்து வருது? அவ்வளவு ஃபோர்ஸ் ஏர் வெளியே வருதுல்ல, எங்க இருந்து வருது? நீங்க சொன்னாங்க இன்ஜின்ல இருந்து வராங்க. ரைட், ஓகே. உங்களுக்கு ஏதாவது ஐடியா? எனி அதர் ஐடியாஸ்? ஓகே, வேற ஏதாவது ஐடியா இருக்கா தம்பி? இல்லையா? அதாவது இன்ஜின், மிஷின் பிரீத் பண்ணும் கண்டிப்பா. கரும்பு ஜூஸ் குடிச்சிருக்கீங்களா? கரும்பு ஜூஸ் போடுற மிஷின் பக்கம் போயிருக்கீங்களா? அதுல ஆயில் மோட்டர் குடு குடு குடுன்னு வீல் பெருசா சுத்தி இருக்கும் பாருங்க, அது பக்கம் போயிருக்கீங்களா? அதுல புகை வரதா குப் குப் குப்னு பக்கம் வந்து இருக்கா? வீட்டுல கூட மோட்டர் வச்சிருப்பீங்க. ஒரு பக்கம் புகை வருது, ஒரு பக்கம் ஏரை இழுக்கிறதுக்கா ஒரு டூம் மாதிரி ஒரு பைப் வச்சிருப்பாங்க பாத்தீங்களா? இல்லைன்னா பைப் கப் மாதிரி கீழே கழுத்து கொளுத்தி வச்சிருப்பாங்க ஆயில் மோட்டருக்குள்ள. இப்ப அந்த இடத்துல அதை என்னைக்காவது செக் பண்ணீங்களா? ஏதாவது கொண்டு போய் வச்சு பாத்தீங்களா? உள்ள எது வச்சாலும் அப்படி இழுத்து எவ்வளவு வேகத்துல புகை வெளியே வருதோ அதே வேகத்துல ஏர் உள்ள இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. சாயந்தரமே முடிச்சுட்டு போகும்போது அந்த வேலை எங்கேயாவது, அதாவது ஆயில் மோட்டர் மூலமா ஓடக்கூடிய எலக்ட்ரிக் மிஷினுக்கு எல்லாம் கிடையாது. எலக்ட்ரிக் மிஷினுக்கு புகையும் வராது, ஏரையும் உள்ள இருக்காது. ஆயில் மோட்டர் இருக்கிறதுலாம் டீசல், பெட்ரோல் மூலமா, 2 வீலர் 4 வீலர் எதுவா இருந்தாலும், ஈவன் ட்ரெயினா அந்த ப்ராசஸ் கோல் மூலமா, டீசல் மூலமா ஒர்க் ஆகக்கூடிய இன்ஜினா இருந்தா கூட அதுல என்ன இருக்கும்னா ஒரு பக்கம் ஏரை உள்ள இருக்கும், பெட்ரோல் டிராப்பா போயிட்டே இருக்கும். அது ரியாக்ஷன் ஆகி அப்ப என்ன இருக்கும், அதுல இருந்து எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகி, நம்ம எப்படி கிளைகாலைசிஸ் எல்லாம் சொல்ல பாருங்க, அந்த மாதிரி ஈவெண்ட்ல வேற மாதிரி மெக்கானிக்கல் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகி அது போக மிச்சக்கூடிய கார்பனை பர்ன் பண்ணி தான் வெளியே தரணும். ஸோ இப்ப அந்த ஆயில் மோட்டார் சொன்னோம், கரும்பு ஜூஸ்ல இருக்கக்கூடிய ஆயில் மோட்டார் சொன்னோம். அது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, காத்த உள்ள இழுக்குதுன்னு சொன்னீங்க. அதை நிறுத்தணும்னா நம்மளுக்கு அந்த ஆயில் மோட்டர்ல சும்மா இப்படி தள்ளுற மாதிரி ஒரு இது மாதிரி வச்சிருப்பாங்க மெக்கானிசம், இது வச்சா நிறுத்தும், நிற்கும். ஆனா அந்த இதே தொடாம இந்த ஏர் பைப் எப்படி இருக்கு பாருங்க, ஏர் டைரக்டட் ஏர் இழுக்கக்கூடிய பைப் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி கீழே டைரக்டட் டுவார்ட்ஸ் இப்படி இருக்கும். அதை எடுத்து கொண்டு போய் இந்த அளவு தான், கையளவு தான் இருக்கும். இங்க வச்சிங்கன்னா கை இழுக்கும், இழுக்கும். அப்படியே கெட்டியா பிடிச்சிங்கன்னா நின்றுடும், மோட்டர் ஆஃப் ஆயிடும். அதே மாதிரி தான் 2 வீலர் 4 வீலருக்கும் அதே மாதிரி. 2 வீலர் கூட ஏர் ஃபில்டர்னு வச்சிருப்பாங்க, கேட்டு பாருங்க. மெக்கானிக் அதாவது வெளியே பைப் வருது, அந்த இது இருக்கு பாருங்க, சைட்ல அடிச்சு வச்சிருப்பாங்க பாருங்க, அதுக்குள்ள ஏர் ஃபில்டர் இருக்கும். அதுக்குள்ள ஏர் உள்ள போய் அந்த டஸ்ட் எல்லாம் படிச்சு ஏர் ஃபில்டர் படிச்சு மாத்தி விடுவாங்க. என்ன உள்ள கார்பன் எல்லாம் போயிடுச்சுன்னா காத்து போதன அளவுக்கு எப்படி நம்மளுக்கு மூக்க அடைச்சிக்க சரியா பிரீத் பண்ண முடியாது. ஸோ லைக் தட் அடைச்சிச்சுன்னா அதை கழட்டி போட்டு இப்போ அதையும் அதே மாதிரி அங்க போய் ஏர் கையில வச்சுட்டோம் அப்படின்னு வச்சுக்கலாம், அங்க ஓடுற இது நின்றுடும். அது ஒரு இல்ல. அதே 2 வீலர் 4 வீலர் நிறுத்துறதுக்கு என்ன பண்ணலாம்னா, வெளியே வர புகை இருப்பாங்க, புகை வர பைப்பை அழுத்தி பிடிச்சாலும், கையில அழுத்தி பிடிக்கும் போது சில இருக்கும் காலில் பிடிச்சி அமுத்தி பிடிப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? பிடிச்சி அமுத்தி பிடிச்சிங்கனாலும் வெளியே வர ஏர் இல்லைனாலும் நின்றுடும். நம்மளுக்கு உள்ள இழுக்கிறது நின்னாலும் போச்சு, வெளியே வர்றது இருந்தாலும் போச்சு. ஸோ அதே மாதிரி தானே இருக்கும். ஸோ நான் லிவிங் திங் அப்படின் போது தட் இஸ் மெஷினரிஸ் ஆல்சோ என்ன இருக்கும், அசோசியேட்டட் வித் ஃபங்க்ஷனிங் ஆஃப் மெக்கானிசம் ஆஃப் ரெஸ்பிரேஷன் ஏர் அப்சர்வ் பண்ணுது. அப்ப ஏர் இருந்தால் தான் ரியாக்ஷன். அப்போ தட் இஸ் ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன். கேள்விப்பட்டிருக்கும், ஆக்சிகரணம் ஒடுக்க வினைகள் சொல்லுவோம். அது நடந்தாதான் எனர்ஜி கிடைக்கும். அதே மாதிரி இங்க பிரீத்திங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ். பிரீத்திங் என்ன அப்படின்னா, பிரீத்திங் அப்படின்றது என்னதுன்னா, ஏர் வெளியே இருக்கக்கூடிய ஏர் உள்ள போயிட்டு பாருங்க, ஏர் உள்ள போயிட்டு வெளியே வரக்கூடிய ப்ராசஸ்க்கு மட்டும்தான் என்ன சொல்றோம், பிரீத்திங் அப்படின்னு சொல்றோம். உள்ள போகக்கூடிய ப்ராசஸ் திஸ் இஸ் கால்ட் இன்ஸ்பிரேஷன். அண்ட் இதுக்கு பேரு எக்ஸ்பிரேஷன். தட் இஸ் இது உட்சுவாசம். இது என்னது, வெளிச்சுவாசம். சோ வெளிச்சுவாசத்தப்ப என்ன வெளியே வருது, கார்பன் டை ஆக்சைடு வெளியே வரும். உள்ள போகும்போது எது, ஆக்சிஜன் உள்ள போகும். சார் எனக்கு ஒரு டவுட், உள்ள போகும்போது ஆக்சிஜன் மட்டும்தான் போகுமா, வெளியே வரும்போது கார்பன் டை ஆக்சைடு மட்டுமா வரும்? நோ, வெளியே இங்க என்ன ஏர் இருக்கோ அது எல்லாமே தான் போகும். கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் எல்லாமே தான் சேர்ந்து போகும்.
பாருங்க டோர் ஃபுல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோ. நம்ம ரிலீஸ் பண்ண 2 4 6 8 10 12 பேர் இருக்கும். 12 பேருடைய கார்பன் டை ஆக்சைடு அக்குமுலேட்டிங் ஆகுது. அப்போ அந்த ஆக்சிஜனை அந்த ஏசி ஒர்க் ஆகி அது உள்ள அப்சர்வ் பண்ணிச்சுன்னா ஓகே. இல்லை அப்படின்னு அதே கார்பன் டை ஆக்சைடும் சேர்ந்துதான் போக ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி உள்ள போகும்போது ஆக்சிஜன் அதிகமாகும், வெளியே வரும்போது கார்பன் டை ஆக்சைடு அதிகமாகவும் இருக்கும். இது வரைக்கும் நடக்கக்கூடியதுக்கு பேர் தான் பிரீத்திங். அதுக்கப்புறமா இங்க லங்ஸ்ல இருந்து டிஷ்யூக்குள்ள போகுது பாருங்க. டிஷ்யூக்குள்ள போகும்போது நம்மளுக்கு இங்க என்ன ஃபார்ம் ஆயிருக்கும், கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆயிருக்கும். இந்த கார்பன் டை ஆக்சைடை கொடுத்துட்டு ஆக்சிஜனை வாங்கிக்கூடிய ப்ராசஸ்க்கு என்ன பேருன்னா எக்ஸ்சேஞ்ச். எக்ஸ்சேஞ்ச் ஒண்ணு கொடுத்துட்டு இன்னொன்று வாங்கிக்கணும். கடைக்கு போறோம், காசை கொடுத்துட்டு பொருளை வாங்கிக்கணும், இல்லை பொருளை கொடுத்துட்டு காசை வாங்கிக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியதான் பிரீத்திங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச். பிரீத்திங் என்னென்ன இருக்கும், ஏர் உள்ள எடுத்து வெளியே விட, லங்ஸோட முடிஞ்சு வச்சு. எக்ஸ்சேஞ்ச் அல்லது ரெஸ்பிரேஷன்ன்றது எங்கன்னா செல்லுக்குள்ள நடக்கக்கூடியதான் ரெஸ்பிரேஷன். செல்லுக்குள்ள என்ன நடக்குது, வாட் ஹேப்பன்ஸ் இன்சைட் தி செல், மைட்டோகாண்ட்ரியா. செல்லுக்குள்ள என்ன நடக்குதுன்னா மைட்டோகாண்ட்ரியாக்குள்ள எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ் நடக்குது. புரியுதுங்களா? சரி, ஓகே. இப்போ அடுத்து இங்க கொடுத்துருக்கோம் பாருங்க. ஸோ வாட் இஸ் ரெஸ்பிரேஷன்? ரெஸ்பிரேஷன் என்ன இங்க சொல்லியிருக்காங்க. ரெஸ்பிரேஷன் இஸ் ஆக்சிடேஷன் ஆஃப் த நியூட்ரியன்ஸ். ஆக்சிடேஷன். ஸோ வாட் இஸ் ஆக்சிடேஷன்? ஸோ ஆக்சிடேஷன் அப்படின்றது என்ன இருக்கும், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இங்க குளுக்கோஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. குளுக்கோஸ் என்னவா மாறுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, தட் இஸ் குளுக்கோஸ் இஸ் கன்வெர்டட் டு ஏடிபி. ஏடிபி அடினோசின் ட்ரைபாஸ்பேட்டா மாறும், நம்மளுக்கு தெரியும். இது போகும்போது என்ன யூஸ் ஆகும் அப்படின்னா ஆக்சிஜன் யூட்டிலைஸ் பண்ணும். பை யூட்டிலைசிங் ஆக்சிஜன் குளுக்கோஸ் இஸ் கன்வெர்டட் டு ஏடிபி. நாட் ஓன்லி ஏடிபி இஸ் ரிலீஸ், இன் அடிஷன் டு நம்மளுக்கு என்ன ரிலீஸ் ஆகும், கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகும். சம் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் ஆல்சோ ஃபார்ம். எல்லா எந்த அளவுக்கு ட்ரையா இருந்தாலும் சரி, ஃபுட் எந்த அளவுக்கு ட்ரை ஃபுட்டா இருந்தாலும் அந்த மினிமம் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் இருக்கும். தட் வாட்டர் இஸ் ஆல்சோ கெட் எலிமினேட்டட். இன் அடிஷன் டு திஸ் some amount of the waste material, there is ammonia. Ammonia is converted into urea. Excretory waste படிக்கிறோம், புரியுங்களா? அப்ப ரிலீஸ் பண்ணக்கூடிய அந்த வேஸ்ட் எங்க போய் யூரியாவா மாறும், லிவர்ல போய் யூரியாவா மாறும். And in addition to this, some amount of the energy is liberated in the form of heat energy. Heat energy ரிலீஸ் ஆகும். ஹீட் அந்த ஹீட் தான் நம்ம பாடியை ஆல்வேஸ் வார்மா மெயின்டைன் பண்ணும். ஸோ இத்தனை மெட்டீரியல் ரிலீஸ் ஆகுது அட் த டைம் ஆஃப் மெட்டபாலிசம். இதுக்கு பேர் என்ன சொல்றோம், மெட்டபாலிசம்ன்றது பிரேக் டவுன், வளர்ச்சிதை மாற்றம் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா? அந்த வளர்ச்சிதை மாற்றத்துப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, இத்தனை பொருள் இந்த இடத்துல ரிலீஸ் ஆகுது. இந்த ஒவ்வொரு பொருளுடைய சிக்னிபிகன்ஸ் தெரியும் நம்மளுக்கு. ஏடிபி இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, எனர்ஜி யூட்டிலைஸ் பண்ணிக்குது. ஓகே, அடுத்தது CO2 it is released out, and water is also released out in the form of sweat வெளியே போகும், and in the form of expiration வாட்டர் வேப்பர் வெளியே போகும். புரியுதுங்களா? சம் அமௌண்ட் யூரின்ல போகும். அண்ட் நெக்ஸ்ட் அமோனியா, அதான் யூரியாவை மாறும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். கடைசியில ஹீட் மெயின்டைன்ஸ் அவர் பாடி டெம்பரேச்சரை பயன்படுத்தி. ஸோ அதான் சொல்லியிருக்கேன், ரெஸ்பிரேஷன் மீன்ஸ் ஆக்சிடேஷன் ஆஃப் நியூட்ரியன். பாருங்க, ஆக்சிஜனை யூஸ் பண்ணி எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுது. எதுல இருந்து? நியூட்ரியன். இதுதான் நியூட்ரியன்ஸ். நேற்று பார்த்தோம் தெரியுதா, பயோமாலிகுல்ஸ்ல கார்போஹைட்ரேட், புரோட்டீன், லிப்பிடு இருக்குங்களா? இந்த லிவிங் செல்ஸ் அண்ட் ரிலீஸ் என்ன இருக்கும், எனர்ஜி ஃபார் பயாலஜிக்கல் ஒர்க்குக்காக ரிலீஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இதான் ரெஸ்பிரேஷன். இப்போ இது எங்க நடக்குதுன்னா, செல்லுக்குள்ள இருக்கிற மைட்டோகாண்ட்ரியால நடக்கக்கூடிய ஈவெண்ட் தான் நான் இங்க போட்டுக்கக்கூடியது. இந்த என்டையர் ஈவெண்ட் டேக்ஸ் பிளேஸ் இன்சைட் த செல். அப்போ வாட் யூ மீன் பை பிரீத்திங்? பிரீத்திங் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஆக்சிஜன் from the atmosphere with carbon dioxide. Atmosphere இருந்து பாருங்க, ஆக்சிஜன் உள்ள போகுது and carbon dioxide coming out. This process is called breathing. இந்த செயலுக்கு என்ன பேரு? பிரீத்திங். ஆக்சிஜனை உள்ள வாங்கி கார்பன் டை ஆக்சைடை வெளியேறக்கூடிய ப்ராசஸ். இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. வாட் இஸ் ரெஸ்பிரேஷன், வாட் இஸ் பிரீத்திங். ஓகே, வாட் ஆர் த ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ் ஆஃப் வேரியஸ் அனிமல்? டிஃபரெண்ட் ஆர்கனிசம், ஒவ்வொரு உயிரினங்களும் வெவ்வேறு வகையான சுவாச உறுப்புகளை பெற்றுள்ளது. அது என்னென்ன ஆர்கனிசம், என்னென்ன சுவாச உறுப்புகள்ல பெற்றிருக்குதுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு என்ன பேரு, கடற்பஞ்சு. நம்ம ஏற்கனவே அனிமல் கிங்டம் நான் தான் நடத்துறேன். அனிமல் கிங்டம்ல இருக்கும்போது தண்ணிக்குள்ள இருக்கும், அது ஆஸ்டியா இருக்கும், ஆஸ்குலம் இருக்கும், தண்ணிக்குள்ள போகும், உள்ள தண்ணியில இருக்க ஆக்சிஜன் உள்ள போகும், ஒரு பக்கம் வெளியே வரும். அது எப்படி நேரம் ஸ்டிஃபா நிக்குதுன்னா, ஸ்பாஞ்ச் என்னென்ன முள் இருக்கு இதெல்லாம் பார்த்தோம். இது மட்டும் இல்லாம கடைசியில் ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் தட்டி விட்டு தனித்தனியாக போயிடும். அதான் என்ன இருக்கும் அப்படின்னா, லூஸ்லி அரேஞ்ச் செல், தளர்வா கிடையாது. அப்போ இந்த அனிமல்ல ஆக்சிஜன் எப்படி போகும் அப்படின்னா, ஜெனரல் பாடி சர்ஃபேஸ். அப்போ பாடியில எல்லா இடங்கள்லயுமே ஆக்சிஜன் உள்ள போகும், எல்லா இடங்கள்லுமே கார்பன் டை ஆக்சைடு வில் கம் அவுட். புரியுதுங்களா?
சோ அதுக்கு எக்ஸாம்பிள் யாரெல்லாம் லோயர் இன்வெர்டிபிரேட். இன்வெர்டிபிள்னா முதுகு நாணற்றவையில கீழ்நிலை முதுகெலும்பிகள். கீழ்நிலை முதுகெலும்பிகள்லாம் பின்ன இந்த எக்கினோடெர்மேட்டா மாதிரி முத்தொலிகள் பாத்தீங்களா, அதுக்கு கிடக்குது எல்லாமே வந்துடும். அடுத்து ஸ்பாஞ்சஸ், அதான் ஸ்பாஞ்சஸ் கடற்பஞ்சு. அடுத்து சீலென்ட்ரேட். சீலென்ட்ரேட் பாருங்க பைசாலியா போத்துக்கிசியா படை வீரன் பார்த்தோம். நெக்ஸ்ட் அடுத்து பிளாட்ஃபார்ம். பிளாட்ஃபார்ம் இதெல்லாம் நடக்கும் பாடி சர்ஃபேஸ் வழியா ரெஸ்பிரேஷன் நடக்குது. சுவாசம் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, உடல் பரப்பு மூலமாக நடக்குது. நெக்ஸ்ட் சம் ஆர்கானிசம், ஒரு சில ஆர்கானிசம்ஸ்ல ரெஸ்பிரேஷன் எப்படி நடக்குது அப்படின்னா ஸ்கின் அல்லது மாய்ஸ்ட் கியூட்டிக்கல். அப்ப ஸ்கின் தோல் மூலமாகவே நடக்கும் சார். அதுல வந்து பாடி சர்ஃபேஸ் என்ன ஸ்கின் என்ன, அதுல தோல் கிடையாது. ஸ்பாஞ்சஸ்ல தட்டி விட்டா செல்லு அப்படியே போயிடும். ஆனா இதுக்கு மேலே சோர்ல அந்த லேயருக்குள்ள டிஃப்யூஸ் ஆகி போடும் பாருங்க. இருக்கு இதுக்கு மேல இருக்கிறது கியூட்டிக்கல், இல்ல கியூட்டிக்கல், இதுக்கு மேல இருக்கிறது கியூட்டிக்கல். ஒரு சில ஸ்கின் மூலமா நடக்கும். எங்க ஸ்கின் மூலமா ஏதோ பாருங்க ஃப்ராக், தவளை, தவளை தோல் மூலமா சுவாசம் நடக்கும். அதான் பாருங்க மண்புழு, லீச் அட்டை, ஆம்ஃபீபியன் இருவாழ்விகள், இதுல எல்லாமே தோல் மூலமா நடக்கும். தோல் சுவாசம் எந்த உயிரினங்கள் நடைபெறுகிறது அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கேட்ட நம்ம இதை சொல்ல தெரியணும். அடுத்தது வந்து ரக்கியல் டியூப்ஸ். ரக்கியல் டியூப்ஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். மூச்சு குழாய்கள் சொன்னா இது மூச்சு குழாய்கள் அப்படின்னு சொல்லிட்டு பூச்சிகள்ல ஆர்த்ரோபோடா நடக்கும்போது அப்போ மூச்சு குழாய்கள்ல நடக்கும். எதெல்லாம் மூச்சு குழாய்கள் நடக்கணும், எல்லா வகையான பூச்சிகள்லுமே நடக்கும், எல்லா பூச்சிகளுமே நடக்கும். அடுத்தது இந்த பூச்சிகளுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க சென்டிபீடு, இது வெட்டுக்கிளி பயிர்களை சேதப்படுத்தும்னு சொல்லிக்கும். இது வந்து பூரான். பூரான் பூரான் என்ன நடக்கும், சென்டிபீடு இங்க கொடுத்துருக்கோம் பாருங்க. திஸ் இஸ் சென்டிபீட் அண்ட் நெக்ஸ்ட் மில்லிபீட். சென்டி என்ன மீனிங்னா சென்டம். வாட் இஸ் சென்டம்? 100. 100 நூத்துக்கணக்கான காலுக்கும் பாக்குறதுக்கு என்ன முடியாது, எவ்வளவு பார்க்க 100 பக்கத்துல இருக்கும் அது, அதனால சென்டிபீட் வச்சு. இது எத்தனை காலம் இருக்கும், 100க்கு மேல இருக்கும். அதை என்ன பண்றாங்க மில்லியன்ஸ், மில்லியன் பேர் வச்சோம். மில்லியன், மில்லியனா 10 லட்சம், 10 லட்சம் கால் இருக்காது. அப்ராக்சிமேட்டா கவுண்ட்லெஸ், அவ்வளவு சீக்கிரம் கவுண்ட் பண்ண முடியாதுனால இது மில்லி பீடு. பீடு என்ன மீனிங், போடானா காலு, மில்லியன்ஸ் ஆஃப் லெக். ஓகே ஓகே நெக்ஸ்ட் அடுத்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒரு சில அனிமல்ஸ் ரெஸ்பிரேஷன் பை ஆர்கன். என்ன ஆர்கன் மூலமா நடக்குது அப்படின்னு சொன்னா கில்ஸ். கில்ஸ் மூலமா நடந்தா என்ன இருக்கு அப்படின்னா என்ன ரெஸ்பிரேஷன், பிராங்கியல் ரெஸ்பிரேஷன், செவுள் சுவாசம். நல்ல இந்த வேர்ட் ஞாபகம் வச்சுக்கணும், பிராங்கியல் ரெஸ்பிரேஷன். ஸ்கின் மூலமா நடந்தா குட்டேனியஸ், தோல் சுவாசத்துக்கு இங்கிலீஷ் மீடியம். அடுத்தது இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க ஃபிஷ், டேட்போல், ப்ரான். ஃபிஷ் தெரியும் பாருங்க, அதுல கில்ஸ் எப்படி இருப்பாங்க, ஸோ ஆரஞ்சு பழத்தை விரிச்சு வச்சு எப்படி இருக்கு. ஆனா இது எப்படி இருக்கும் அப்படின்னா பாருங்க இந்த மாதிரி என்ன இருக்கும், பிரான்ச் பிரான்ச்சா இருக்கு, புக்கு மாதிரி இருக்கு. புக்கு கில்ஸ்ன்னு கூட சொன்ன பாத்தீங்களா, ஞாபகம் இருக்கா, லிமுலஸ். ஓகே அடுத்து இது புக்கு கில்ஸ் கிடையாது, புக்கு கில்ஸ் இன்னும் ஆழமா இருக்கும், பேப்பர் மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்க இதுல வந்து செவுள்கள் இருக்கு, செவுள்கள் சின்னதா இந்த மாதிரி இருக்கும். இதுலயும் அதே மாதிரி தான் ஃப்ரான் வந்து நடக்கும், கில்ஸ் மூலமா நடக்கும். ஸோ இது வந்து என்ன ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொன்னீங்கன்னா பிராங்கியல் ரெஸ்பிரேஷன், குட்டேனியஸ் ரெஸ்பிரேஷன். நெக்ஸ்ட் லங்ஸ் மூலமா நடக்கக்கூடிய ரெஸ்பிரேஷன் இஸ் கால் பல்மனரி ரெஸ்பிரேஷன். ஸோ இது பேர் பல்மனரி ரெஸ்பிரேஷன். பல்மனரினா ஸோ லங்ஸ், த்ரூ த லங்ஸ் அண்ட் ஆல் த மேமல்ஸ், எல்லா மேமல்ஸ் மீன்ஸ் எல்லா பாலூட்டிகள்லையும் இந்த நடக்குது. பாலூட்டிகள்லயும் இது நடக்குது. ஓகே நெக்ஸ்ட் இதான் ரெஸ்பிரேட்டரி ஆர்கன். வெவ்வேறு உயிரினங்கள்ல என்னென்ன சுவாச உறுப்புகள் இருக்குது அப்படின்றத பார்த்தோம். ஸோ தோல் மூலமா நடக்கலாம், உடல் சுவர் மூலமா நடக்கலாம், அடுத்தது எங்க பார்த்தோம்னா செவுள்கள் மூலமா நடக்கலாம், அல்லது நுரையீரல் மூலமா நடக்கலாம், அல்லது ரக்கியா மூலமா நடக்கலாம் அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட் இப்ப என்னென்ன சுவாசம் பார்த்தோமோ அதே வந்து எதுலயும் வரும் அப்படின்னா கழிவு நீக்கமும் எப்படி நடக்குது. ஸோ சிறுநீரகம் மூலமா நடக்கலாம், அடுத்த நெஃப்ரிடியாக நடக்கலாம், மால்பிஜன் நுண்குழல் மூலமா நடக்கலாம், ரெண்டிட் செல்கள் வழியே நடக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஹியூமன்ல இருக்க ரெஸ்பிரேட்டரி ஆர்கன், ஹியூமன்ல என்னென்ன ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ் இருக்கு அப்படின்னா ஒன்னே ஒண்ணுதான் இருக்கக்கூடியது, எதுனா பேர் ஆஃப் லங்ஸ். ஸோ இது வந்து நுரையீரல், ஓரினை நுரையீரல்கள் இருக்கு அப்படின்னு சொல்றோம். அந்த ஓரினை நுரையீரல்கள் மட்டுமா அப்படின்னா பாருங்க, ஓரினை நுரையீரல் இது மட்டும் இல்லாம இதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடியது ஏர் ட்ராக். ஏர் ட்ராக்னா காற்று போகக்கூடிய வழி பேர் ஏர் ட்ராக் அப்படின்னு சொல்றோம். சோ இது ஏர் ட்ராக். இப்ப பாருங்க இங்க ஏர் ட்ராக், இங்க பாருங்க ஏர் போகக்கூடிய வழி பாருங்க, பாருங்க இந்த ஏர் இங்க போய் இந்த பக்கம் ஒரு லங்ஸ்க்கும் அடுத்து இந்த பக்கம் ஒரு லங்ஸ்க்கும் போகுது. ஏர் ட்ராக். காற்று செல்லக்கூடிய வலை, காற்று கடத்தப்படும் பாதை. அப்ப காற்று கடத்தப்படும் பாதை எங்க இருந்துன்னா முதல் வந்துடும் மூச்சு குழாய், நாசல் கேவிட்டி, மூச்சு அறை. முதல்ல எது வழியா போகும், மூச்சு துளைகள் வழியா போகும், அது வழியா அங்க போகும், நாசல் கேவிட்டிக்குள்ள போகும். மூச்சு அறை, நாசி அறைன்னு சொல்லுவோம். நாசி அறையில இருந்து எங்க போகணும், வாய்க்குழி. வாய் வந்து பாருங்க, இது வந்து நாசி அறை, இது வாய்க்குழி.
அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபேரிங்ஸ். ஃபேரிங்ஸ்ன்றது இது ஃபுல்லாவே தொண்டை. தொண்டையில இருந்து எங்க போகும்? லாரிங்ஸ். லாரிங்ஸ்ன்றது என்ன இருக்குன்னா ஒளி உற்பத்தி பண்ணக்கூடிய இடம். இங்க கொஞ்சம் மேடு மாதிரி இருக்கு பாருங்க, சங்கு அறுத்துரும் அப்படின்றாங்க பாருங்க படத்துல எல்லாம். அப்ப என்ன இருக்கும்? இங்கதான் வாய்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். அங்க வாய்ஸ் உள்ள போகும்போது காத்து உள்ள போகும்போது எப்படி வாய்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு அடுத்துதான் இந்த ட்ரக்கியா. இந்த குழாய்க்கு பேரு ட்ரக்கியா. ட்ரக்கியா ட்ரக்கியாக்கு அடுத்தது என்ன வரும் அப்படின்னா பிராங்கை, அதாவது மூச்சு குழாய். இது மூச்சுக்கிளை குழாய். மூச்சுக்கிளை குழாய். மூச்சுக்கிளை குழாய் உள்ள படப்படி இதுல வலது நுரையீரல் எத்தனை பக்கம் இருக்கு, எத்தனை பாட்டு இருக்கு? வலது நுரையீரலுக்கு எத்தனை பாட்டு போகும்னா 3 குழாய்கள் போகும். 3 குழாய்கள் போகும். இது முதல் நிலை நுண்குழாய், 2ஆம் நிலை. பட் இடது நுரையீரலுக்கு எத்தனை இருக்கும்? 2 குழாய்கள் இருக்கும். இது காற்று போகக்கூடிய இதை. ஏன் சார் இது ஏன் எதை வச்சு நீங்க சொல்றீங்க இது அப்படின்னு சொன்னீங்கன்னா, இது எதை வச்சு சொல்றோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அது காற்று உள்ள போகும்போது வலது நுரையீரல், இந்த வலது நுரையீரலுக்கு பார்த்தீங்கன்னா வலது நுரையீரல் எத்தனை கதுப்புகளை உடையது அப்படின்னு சொன்னீங்கன்னா 2 கதுப்புகளை உடையது. இவர் 2 கதுப்பு. சாரி, இது இடது, இது இடது நுரையீரல், இது வலது நுரையீரல். இது லெஃப்ட் அண்ட் திஸ் ஒன் ரைட். எனக்கு இது லெஃப்ட். எல்லாமே மிரர் இமேஜ் தான். கண்ணாடியில பார்க்கும்போது நம்ம எப்படி ஆப்போசிட். இது இடது நுரையீரல் 2 கதுப்புகளையும் 2 லோப்ஸ். வலது நுரையீரல் இங்க பாருங்க, இங்க லோப் தெரியுதா, கதுப்புகள் தெரியுதா? 3 நுரையீரல்கள் உடையது. அதனாலதான் இதுக்கு 3 காற்றுக்குழாய்கள் போகும், இதுக்கு 2 காற்றுக்குழாய்கள் போகும். சரி, ஏன் இடதுக்கு மட்டும் 2 அப்படின்னு நீங்க கேட்கலாம். The main reason is here, இது 2 நுரையீரல்களுக்கு இடைப்பட்ட the space between the 2 lungs is called, என்ன பேர் சொல்றோம்னா மீடியாஸ்டினம். மீடியாஸ்டினம், மீடியாஸ்டினம் அப்படின்னு பேர். 2 நுரையீரலுக்கு இடைப்பட்ட இடைவெளி பேர் மீடியாஸ்டினம். அந்த மீடியாஸ்டினம் என்ற ஸ்பேஸ்ல தான் யார் இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஹார்ட் இருக்குது. மீடியாஸ்டினம் என்ற இடைவெளியில ஹார்ட் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஹார்ட், இந்த ஹார்ட் இருக்கிற இடத்துல இந்த ஹார்ட் கொஞ்சம் லைட்டா சாஞ்சுதான் இருக்கும், லைட்டா டைரக்டட் டுவார்ட்ஸ் இந்த ஸ்பேஸ். அதனாலதான் இந்த லெஃப்ட் லங்கோட ஸ்பேஸ் ரொம்ப கம்மி. அப்ப ஸ்பேஸ் கம்மியா இருக்கும்போது ஏரியா சின்னது, ஏரியா சின்னது 2 டியூப் இருந்தாவே போதும் என்ற மாதிரி அதனுடைய லொகேஷன். ஸோ இது லங்ஸ் உடைய ஸ்ட்ரக்சர், இது அவுட்லைன் ஸ்ட்ரக்சர் சொல்லிட்டேன். பேர் ஆஃப் லங்ஸ், ஓரிணை நுரையீரல்கள். அப்ப நுரையீரல்களுக்கு மேல என்ன சார் இருக்குதுன்னா, மேல இருக்குது யாரு? ரிப்கேஜ். ரிப்கேஜ் என்ன தெரியும் உங்களுக்கு? யாரு? விழாயெலும்புகள். விழாயெலும்புகள் இந்த பக்கம், முன்னாடி விழாயெலும்புகள் இருக்கு, பின்னாடி என்ன இருக்கு? பின்னாடி விழாயெலும்புகள் தான். ரைட். முன்னாடி இந்த 2 பக்கம் இருக்க 2 விழாயெலும்புகளையும் ஜாயின் பண்றதுக்கு நடுவில் எப்படி இருக்குன்னா பாருங்க, மைக் இங்க இருந்து இங்க வரைக்கும் ஒரு எலும்பு இருக்கும். இது பேர் மார்பெலும்பு அல்லது ஸ்டர்னம் அப்படின்னு பேர். ஸ்டர்னம். அப்ப இந்த பக்கம் வரக்கூடிய விழாயெலும்பு இங்க ஸ்டர்னத்தோட ஜாயின் ஆயிடுச்சு. இந்த பக்கம் போகக்கூடிய விழாயெலும்புகள் யாரோட ஜெயினும்? முதுகெலும்பு. முதுகெலும்போட ஜெயினும். அப்ப ஃபுல் கவர் ஆயிடுச்சா? சைட்ல யாருமே கிடையாது, எங்க ஸ்பேஸ் கிடையாது. கை வச்சு ஹார்ட் எல்லாம் வெளியே எடுக்க முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் டாப்ல போனீங்கன்னா என்ன? டாப் ஃபுல்லாவே கம்ப்ளீட்லி கவர்ட் பை போன்ஸ். ரைட்டா? இந்த கிளாவிக்கல், காலர் எலும்பு அப்படின்னு சொல்றோம், இங்க ஃபுல்லாவே போன். அப்போ பாட்டம்ல என்ன இருக்கு? பாட்டம்ல ஏதோ பாருங்க டயாஃப்ரம் அப்படின்னு கொடுத்துருக்கான் பாருங்க. டயாஃப்ரம், உதர விதானம், கீழே டயாஃப்ரம். அப்போ இதுக்கு கீழே தான் இறைப்பை, இதுக்கு கீழே தான் இறைப்பை. இறைப்பை என்றது இதுக்கு கீழே தான் இறைப்பை. இந்த உதர விதானம் சில டைம் எதோட ஒட்டிக்கும் அப்படின்னா ஸ்ட்ராங்கா, அதாவது இந்த கீழே இருக்கிற ஸ்டொமக்கோட ஒட்டிக்கும். அப்போ ஒட்டிக்கும் போது நம்மளுக்கு விக்கல் திருச்சின்னு. அப்போ நல்லா தண்ணி குடிச்சா வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். வெயிட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஸ்டொமக்கை கீழே போயிடும், ரிலீஸ் ஆகும், விக்கல் நின்று போயிடும். இல்லை அப்படின்னா சிரிக்க வச்சா விக்கல் நின்றுடும், அழ வச்சா விக்கல் நின்றுடும். அப்போ எல்லாம் என்ன நடக்குது? வாட் ஹேப்பன் டூரிங் திஸ் டைம்? தி மோர் அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் என்டர். ஆக்சிஜன் நிறைய இருக்கும்போது, சிரிக்கும் போது அப்ப என்ன இருக்கும்? ஏர் உள்ள போகும்போது கூல் ஆகும். கூல் ஆகும்போது அது வில் பி ரிலீஸ், அது ரிலீஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுலதான் இங்க கொடுத்துக்கூடிய லேபிள்ல பாத்துங்க, இது லெஃப்ட் லங், இது ரைட் லங். இது லெஃப்ட் பிரைமரி பிராங்கை, இடது பக்கம் முதல் நிலை மூச்சுக்குழாய். இது மூச்சுக்குழாய். மூச்சுக்குழாயில முதல்ல பிரியுது முதல் நிலை. அதுக்கு அடுத்து இந்த பக்கம் 2ஆ பிரியுதுன்னு 2ஆம் நிலை. இதுல எத்தனை 2ஆம் நிலை இருக்கு? 3 2ஆம், 3 பிரைமரி செகண்டரி பிராங்கை இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் இதுல இருக்கிறதெல்லாம் தெரியும். அடுத்தது இன்னொரு பாயிண்ட் கொடுத்துட்டோம். ஸோ இங்க நான் சொல்லணும் உங்களுக்கு, கரீனா என்ன? ஸோ what do you mean by கரீனா? ஸோ கரீனான்றது பேஸ் ஆஃப் த ட்ரக்கியா. தம்பி இது ட்ரக்கியா, இது பாருங்க, இது ட்ரக்கியா. இந்த ட்ரக்கியாவுடைய பேஸ்ல இங்க என்ன இருக்கும்னா ஒரு காட்லேஜ் இருக்கும். ஒரு காட்லேஜ், இந்த மாதிரி ஒரு காட்லேஜ் இருக்கும். ஸோ மோர் ஆர்லெஸ் என்ன இருக்கும்? இந்த காட்லேஜ் என்ன பேர் சொல்றாங்கன்னா ஜெட்டி ஷேப்டு காட்லேஜ் அப்படின்னு. அதாவது எப்படி இருக்கும்னா, இந்த காட்லேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி வந்து பாருங்க, இப்படி வந்துடும். இப்படி இருக்கும். இதுல ஹோல்ஸ், இது ஒரு ஹோல்ஸ். இதுல இது ஒரு பைப் இருக்கும், இதுல இது ஒரு பைப் இருக்கும். மேலிருந்து வரக்கூடிய யாரு? திஸ் ஒன் ட்ரக்கியா. இந்த பக்கம் அந்த இது போகணும்ல, பிராங்கை போகணும்ல, அப்போ ஒரே ஒரு காட்லேஜ் இருக்கும். அந்த காட்லேஜ் வந்து காட்லேஜ் தான் தெரியும். இதுக்கு என்ன பேரு?
குருத்தெலும்பு, குருத்தெலும்பு தான், காது மேடப் ஆஃப் குருத்தெலும்பு, கார்ட்லேஜ். அப்போ இதுக்கு பேர் என்ன, கரீனான்னு பேரு. இந்த கரீனாவுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன, what is the speciality of the கரீனானா, கரீனாக்குள்ள மைன்யூட்டா இருக்கக்கூடிய ஹேர் இருக்கும், சிலியா இருக்கும். இஃப் எனி டஸ்ட் பார்ட்டிகல் என்டர்ஸ் இன்சைட் தி கரீனா, டஸ்ட் பார்ட்டிகளோ ஸ்மெல்ல கொடுக்கக்கூடிய பார்ட்டிகளோ உள்ள போச்சுன்னா இந்த கரீனால இருக்கக்கூடிய சிலியா ஃபோர்ஸ்ஃபுல்லி எக்ஸ்பெல் அவுட், வெளியே பிடிச்சு தள்ளி. அதனாலதான் இருமல் தும்மல். நம்ம கிச்சன்ல தான் ஃப்ரை பண்றாங்க, இருமல் தும்மல் வருதா, அப்ப அந்த பொருள் இது வழியா போகும்போது சும்மா சென்சேஷன் தான் இருக்கும். கரீனால படும்போது தான் வேகமா எனக்கு உள்ள இருந்து வர ஆரம்பிக்கும். கரீனாவோட சிக்னிபிகன்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணுங்க. சரி சார், இங்க நீங்க சொன்னீங்களே லேரிங்ஸ் என்றது, இது லேரிங்ஸ் என்றது யாருன்னா இது லேரிங்ஸ், வாய்ஸ் பாக்ஸ். இந்த லேரிங்ஸ்க்கு மேல ஒரு ஃபிளாப் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும், இதுக்கு பேரு எபிக்ளாட்டிஸ், குரல் வளை மூடி. ஆக்சுவலி லேரிங்ஸ் என்றது யாரு, குரல் வளை, குரல் வளை. இந்த குரல் வளைக்குள்ள என்ன சார் இருக்கும், வித்தின் த லேரிங்ஸ் மைன்யூட் த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர், மசில்ஸ் இப்படி ஹேங் அவுட் ஆயிடும். இப்படி இருக்குதுன்னா இதுக்குள்ள என்ன இருக்கும், மசில்ஸ் உள்ள தொங்கிட்டு இப்படி இப்படி உள்ள 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 இப்படி தொங்கிட்டு இருக்கும். இப்போ ஒரு பைப் இருக்கு, இந்த இதே வாட்டர் பாட்டில் பைப்பா இமேஜின் பண்ணிக்கோங்க. இதை நான் கழட்டிட்டு உள்ள வந்து நீளமா என்ன இருக்கும் அப்படின்னா 4-5 பேப்பர் உள் பக்கம் ஒட்டிட்டு ஊதுனா என்ன ஆகும் சொல்லுப்ப, என்ன வரும் நினைக்கிறேன். இந்த பக்கம் கட் பண்ணிட்டு இருக்க பைப், ஓப்பன் பைப், நீங்க 4-5 பேப்பர் உள் பக்கம் ஓட்டிட்டு பண்ணுவதுன்னா ஒரு அதிர்த சவுண்ட் வருமா? சோ வைப்ரேஷன் ஆகும். அதுக்கு பேர் வோக்கல் கார்ட்ஸ் அப்படின்னு, குரல் வளை நான்கள் அப்படின்னு, வோக்கல் கார்ட்ஸ் அல்லது குரல் வைனை. அந்த குரல் வைனை நான் அதிர்றதுனாலதான் ஒரு சவுண்ட் வரும். அதுக்கப்புறம் பிறக்கும் போது அதான் சவுண்ட் நம்மளுக்கு. இன் லேட்டஸ்ட் ஸ்டேஜஸ்ல நம்ம அடுத்தவங்களை பார்த்து குழந்தைங்க என்ன பண்றோம், நம்ம பேசுறத உதடுடைய மூவ்மெண்ட், அடுத்த டங்குடைய மூவ்மெண்ட், சீக்குடைய சப்போர்ட்டால தான் அதை வாய்ஸை மாத்திரம். வாய்ஸ் லேட்டஸ்ட் ஸ்டேஜஸ்ல இட் வில் பி கன்வெர்டட் டு லாங்குவேஜ் மாறும். புரியுதுங்களா? ஸோ ஹவு வாய்ஸ் இஸ் ப்ரொடியூஸ்னா ஒன்லி பிகாஸ் ஆஃப் இது. எதனால? குரல் வளை. இது என்ன பேர் இங்கிலீஷ்ல? லாரிங்ஸ் அல்லது வாய்ஸ் பாக்ஸ் அப்படின்னு பேர். ஸோ இப்போ இத்தனை ஸ்ட்ரக்சரும் கடந்துதான் போயாகும். அப்போ மேல இன்னும் மேல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா நாசல் கேவிட்டி. இப்ப நாசல் கேவிட்டில என்ன இருக்கும், மைன்யூட்டா இருக்க ஹேர்ஸ். இது மட்டும் இல்லாம நாசல் எபித்திலியம் இருக்கும், ஸ்மெல்ல கண்டுபிடிக்கும். மேல் பக்கமா என்ன இருக்கும், மெலிஸ் என்ன இருக்கும் அப்படின்னா மெலிசா ஒரு எபித்திலியல் லேயர் இருக்கும். அந்த எபித்திலியல் லேயர் போச்சுன்னா நாட் ஏபிள் டு ஐடென்டிஃபை ஆர் ரெகனைஸ் த சென்ஸ். சென்ஸ் நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ இதுவும் இப்ப சென்ஸை ஹேர் வழியா போகிற ஸ்மெல் பார்ட்டிகல்ஸ் இங்க டிடெக்ட் ஆகும். அப்புறம் ஹேர் இருக்கிறதுனால ஹேர் உள்ள போகும், இந்த ஹேர் முடி இருக்கும், அது டஸ்ட் எல்லாம் ஃபில்டர் பண்ணும். இதெல்லாம் போகும்போது நேரம் இங்க போகும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த ஹேர் எல்லாம் ஃபில்டர் பண்ணி ஒன்லி லங்ஸ் மட்டும்தான் போகும், ஹேர் மட்டும்தான் போகும். இப்போ இதையும் மீறி வேற என்ன சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா இங்க டெம்பரேச்சர் 100 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்றோம். வெளியில பார்த்தோம் நம்முடைய பாடியோட டெம்பரேச்சர் 36 டிகிரி செல்சியஸ். அதில் ஃபாரன்ஹீட்ல போனீங்கன்னா 98.4 ஃபாரன்ஹீட். அப்ப செல்சியஸ்ல நான் போட்டிருக்கேன். இப்போ இந்த செல்சியஸ் போட்டு வச்சோம். இப்போ 100 டிகிரி செல்சியஸ் வெயில் உள்ள போனா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? லங்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்கும், இந்த பஞ்சு மிட்டாய் மாதிரி. புரியுங்களா? அந்த டெம்பரேச்சர் உள்ள போனா அப்படியே இருக்கும், பிளாஸ்டிக் பேப்பர் அனல்ல காட்டின அப்படி சுருங்கி போகுது, அந்த மாதிரி சுருங்கி போயிடும். ஸோ அதனால என்ன ஆகும், இங்க இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் when it passing through the nasal cavity and the next trachea, அடுத்தது பிராங்கை வழியா போகும்போது டெம்பரேச்சர் உள்ள போக போக சில்லுன்னு தானே இருக்கு, வெளியே டெம்பரேச்சர் ஆப் பண்ண இருக்கும். the air உடைய டெம்பரேச்சர் gradually cools down. அப்போ பிரிங்ஸ், அதாவது ஏர் ட்ராக் பிரிங்ஸ் டவுன் த எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் ஏர் டெம்பரேச்சர் இன் நியர்லி டு தி இன்டர்னல் டெம்பரேச்சருக்கு கொண்டு வரும். அது வழியா போகும். இல்ல சார் நான் நேரா விட்டா என்ன ஆகும், நேரா விட்ட பாருங்க இங்க இருக்கு, இங்க இந்த கோட்டை போட்டு இங்கே பைப்பை விட்டுட்டோம்னா கூட போகும் ஏர். ஆனா என்ன ஆகும், இழுத்தாங்கன்னா அப்படியே உள்ள ஏரியோ இல்ல சுடுது. பட் ஸோ அந்த ரெஸ்பிரேட்டரி ட்ராக்குடைய மெயின் சிக்னிஃபிகன்ஸ் இதுதான். இல்லைன்னு என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் நிறைய பேர் என்ன இருக்கும், இந்த பக்கம் இங்க இழுத்து இந்த பக்கம் இங்க 2 பைப்பு ப்ளூடூத் மட்டும் இந்த பக்கம் விட்டுட்டு மூக்குகள் என்ன இருக்கும் டிசைன் பண்ணிட்டு பூவெல்லாம் வச்சுட்டு வருவாங்க. ஸோ ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துடலாம் அப்படின்ட்டு. ஸோ ஹியூமன் இஸ் நாட் ஏபிள் டு சர்வை. தெர் இஸ் எ சிக்னிஃபிகன்ஸ், ஒன்னுக்கும் ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்கு. ஸோ இது புரியுதா இந்த இடம் எல்லாமே? ஸோ அடுத்தது லங்ஸை மூடி இருக்கக்கூடிய லேயருக்கு என்ன பேரு அப்படின்னா இந்த ப்ளூ கலர்ல இருப்பாங்க, ப்ளூ கலர்ல இருக்கிற இந்த லேயருக்கு என்ன பேரு, ப்ளூரா, ப்ளூரல் சவ்வு அப்படின்னு பேரு. இந்த ப்ளூரான்றது டபுள் வால்டு மெம்பரேன், இரட்டை செவ்வால் ஆனது, வெளிப்பக்கமா ஒரு உரை உள்பக்கமா ஒரு உரை தான் ப்ளூரல் சவ்வுன்னு பேரு. அந்த ப்ளூரல் சவ்வு ப்ளூரல் மெம்பரேனுக்குள்ள இருக்கிற அந்த ஃப்ளூயிட் வந்து இதுக்கு பேரு ப்ளூரல் திரவம் அல்லது உங்களுக்கு பிளியூரல் திரவம் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இது நீங்க வச்சு.
சோ ஏன் அந்த டபுள் வால் இரட்டை சவினாலான அமைப்பு ஏன் இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நுரையீரல் சுருங்கி விரியும் போது வெளியே இருக்க வைப்ரேஷன் தாங்குற மாதிரி இருக்கும். அதுக்காக வைப்ரேஷன், ஷாக்கு, அதிர்ச்சி, பட்டாசு வைக்கிறாங்க. அப்ப என்ன இருக்கும், இந்த ஃபோர்ஸ் நேர லங்குக்கு போகாம இந்த ஃப்ளூயிட் மேல அப்புறம் ஃப்ளூயிட் ஓரளவுக்கு தாங்கி வேகமா காலை குடத்து மேல ஒரு அடி அடிக்க குடமே வளைஞ்சு போச்சு. சவுண்டு கம்மியா தான் வருது, சவுண்ட் அதிகமா வருது. தண்ணி இருக்க குடத்து மேல அடிச்சா சவுண்டு கம்ப தாங்குது பாத்தீங்களா. சோ அதுதான் இதனுடைய சீக்கிரமே. அதுக்கு மேலதான் யாருக்குன்னா ரிப்ஸ். சோ இதான் ரிப்ஸ், இதான் ரிப்ஸ் அப்படின்னு. சோ அதான் கூப்பிடா இல்ல பிரைமரி பிராங்கைனா லாரிங்க. ஓரல் கேவிட்டி என்னன்னா வாய் இருக்கக்கூடிய கேவிட்டிக்கு பேரு ஓரல் கேவிட்டி. அடுத்து மூக்கு இருக்கக்கூடிய இடத்துக்கு பேரு பக்கல், சாரி நாசல் கேவிட்டி அப்படின்னு பேரு. ஓகே, இதுல இப்ப நம்ம பார்க்கக்கூடியது என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதாவது கண்டக்டிங் பார்ட். நான் 2 பார்ட் சொன்னேன். அதாவது கடத்தும் பகுதி அப்படின்னு ஒண்ணு சொன்னேன். கடத்தும் பகுதி, காற்றை கடத்தும் பகுதி. இங்கிருந்து இங்க வரைக்கும் கண்டக்டிங் ஜோன், கண்டக்டிங் பார்ட். இது பாருங்க, கண்டக்டிங் பார்ட்னு வெளியில இருக்கிற ஏர லங்ஸ் வரைக்கும் எடுத்துட்டு போகக்கூடிய பார்ட் பேர் கண்டக்டிங் பார்ட் பேர். லங்ஸ்ல இருந்து டிஷ்யூக்கு எடுத்துட்டு போகிறதுக்கு பாரு என்ன பேருனா எக்ஸ்சேஞ்ச் பார்ட் அப்படின்னு பேர். எக்ஸ்சேஞ்ச் பண்ணா ஆக்சிஜன் டிஃப்யூஸ் ஆகும். இப்போ கண்டக்டிங் பார்ட் மெயின் ஒர்க் என்னது, டிரான்ஸ்போர்ட் த அட்மாஸ்பியரிக் ஏர் இன்டு த ஆல்வியோலை. இங்கிருந்து ஆல்வியோலைக்கு லங்ஸ் ஏர் எடுத்துட்டு போகும். நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னீங்க, இட் கிளியர் த ஏர் ஃப்ரம் ஃபாரின் பார்ட்டிகல். ஃபாரின் பார்ட்டிகல் எதுவும் உள்ள வராம பாத்துக்குது. ஓகே, the next third one, most important point, humidifies. Humidifier சில்னஸ் ஆகுது. எவ்வளவு சூடா இருந்தாலும் ஏர என்ன பண்ணுது, சில்னஸ் ஆகுது. சரி சார், அப்படி ஆப்போசிட் குளிர் காலத்துல வெளியே எப்படி இருக்கும், சில்லுன்னு இருக்கும் நம்ம பாடி. அப்போ அந்த மாதிரி டைம்ல பாருங்க, பனிக்காலத்துல இழுத்தா நெஞ்செல்லாம் குளிருதுப்பா அப்படின்னு சொல்றேன் பாருங்க. அப்ப என்ன பண்ணும், அப்பவும் அதே மாதிரி வெளியே போக போக ஹீட் பண்ணும். ஹீட் பண்ணணும், பாடி டெம்பரேச்சர் அப்படியே இங்க போக போக ஹீட் ஆகும் பாருங்க. அதை ஹியூமிடி எய்தர் ஹியூமிடிஃபைஸ், சிம்பிளா நம்மளுக்கு என்ன brings the air to the body temperature. காற்றை நம்ம உடல் வெப்பநிலைக்கு தகுந்தாற் போல மாற்றுறதுதான் இதனுடைய பார்ட், கண்டக்டிங் பார்ட்டுடைய வேலை, கடத்தும் பகுதியுடைய வேலை இதான். ஓகே, அடுத்தது இதுல கொடுத்துருக்காங்க பாருங்க, நாஸ் ஏர் எப்படி எப்படிலாம் போகும் அப்படின்றதுக்கு கரெக்டான ரூட் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்மளுக்கு சொல்ல தெரியும். எக்ஸ்டர்னல் நாஸ்டில், வெளி நாசித்துளை, வெளி நாசித்துளை, எக்ஸ்டர்னல் நாஸ்டில். அடுத்து நாசல் பேசேஜ். நாசல் பேசேஜ் என்றது என்னன்னா இந்த நாசல் பேசேஜ். அடுத்து அங்கிருந்து நாசல் சேம்பருக்குள்ள போகும் அடுத்த பார்ட். அடுத்தது அதான் நாசல் கேவிட்டினா நாசோஃபேரிங்ஸ். நாசோஃபேரிங்ஸ்னா வாயும் இதுவும் தண்ணக்கூடிய இந்த இடத்துக்கு போகும். அடுத்தது நெக்ஸ்ட் லாரிங்ஸ். லாரிங்ஸ் என்ற இந்த இடத்துக்கு போகும். அடுத்தது ட்ரக்கியா. ட்ரக்கியான்றது பாருங்க இந்த இடத்துக்கு போகும். அடுத்து பிரைமரி பிராங்கை தெரியும் தான், பிரைமரி பிராங்கை. இது பிரைமரி பிராங்கைல இந்த இடத்துல என்ன போகும், செகண்டரி பிராங்கை. இங்க பாருங்க தான் பிரைமரி பிராங்கையா, அப்படி இது ட்ரக்கியா, இது பிராங்கை, இது பிரைமரி பிராங்கை. பிரைமரி பிராங்கைல இருந்து எங்க போகும், செகண்டரி. அது அப்படி செகண்டரி தானே, செகண்டரியில இருந்து பிரிஞ்சா இது யாரு, அப்படி இது பிரைமரி, இது செகண்டரி. செகண்டரியில இருந்து பிரிஞ்சா இது டெர்சியரி. டெர்சியரில இருந்து பிரி இதெல்லாம் இருக்கும் குவாட்டர்னரி. அடுத்த பிரான்ச்சஸ் போகும். கடைசியில போகுது பாத்தீங்களா, இது பேரு பிராங்கியோல்ஸ் அப்படின்னு பேரு. ரைட்டா, முச்சு நுண்குழல்கள் அப்படின்னு பேரு. கடைசியா போய் கடைசியில பாருங்க டெர்சியரி பிராங்கை, நெக்ஸ்ட் பிராங்கியோல் நுண்குழல்கள், அடுத்து டெர்மினல் பிராங்கியோல், கடைசியில ரெஸ்பிரேட்டரி பிராங்கியோல். ரெஸ்பிரேட்டரினா சுவாச குழாய்கள், நுண்குழாய்கள். கடைசியில பாருங்க இதான் ரெஸ்பிரேட்டரி பிராங்கியோல். இங்க பாருங்க ரெஸ்பிரேட்டரி பிராங்கியோல். இது யார் மாதிரி தெரியுங்களா, காலிஃபிளவர் வச்சா சின்னோண்டு காம்பு இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி. அதனுடைய டிப்ல எப்படி பல்ஜ் மாதிரி இருக்கும், இதுக்கு பேர் தான் காற்று நுண்ணாய்கள் அல்லது ஆல்வியோலை அப்படின்னு. நீங்க பாருங்க இதான் ஆல்வியோலை, இதுதான் ஆல்வி. அப்ப ஆல்வியோலுக்குள்ள ஆக்சிஜன், இப்போ இங்க ஆக்சிஜன் வந்துச்சு. ஸோ அதான் ஆல்வியோலை டக்ட், அடுத்த ஆல்வியோலைன்னு சொல்லுவோம். பாய்ஸ் புரியுதா உங்களுக்கு? சோ பார்க்கறதுக்கு இவ்வளவு இருக்கு. ஆனா இதுக்கு மாதிரி பபிள் பபிளா இருக்கு பாருங்க. இந்த சின்னோண்டு இருக்கக்கூடிய ஆல்வியோலைய விரிச்சு என்ன இருக்கும், இவ்வளவு அகலத்துக்கும், இவ்வளவு அகலத்துக்கும். அப்ப டோட்டல் நம்முடைய லங்குடைய சர்ஃபேஸ் நம்ம பாக்குறதுக்கு என்ன இருக்கும், ஒரு இத்தனை இடத்துல இவ்வளவு ஒரு பலூன் சைஸ் தான் இருக்கும்னு நினைக்கும். அதுக்கு மேல ஏர் பபிள் மாதிரி ஃபோல்ட் ஆகி இருக்கிறதுனால இந்த லங்குடைய சர்ஃபேஸ் ஏரியா கட் பண்ணி ஓபன் பண்ணா எவ்வளவு சைஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னா ஒரு டென்னிஸ் கோர்ட் சைஸ் இருக்கும் அப்படின்ட்டான். சரி, அது அப்புறம் பார்க்கலாம் வரும்போது. இங்க பாருங்க, இப்போ இது யாரு அப்படின்னா ஏர் ட்ராக், ஏர் போகக்கூடிய வழி. இதுதான் யாரு அப்படின்னா ஆடம்ஸ் ஆப்பிள். ஆடம்ஸ் ஆப்பிள், ஆதாம் ஏவாள் படிச்சிருக்கீங்க பாருங்க. ஸோ அந்த ஆடம்ஸ் ஆப்பிள் அப்படின்றது ஏன் இங்க வெளியே வந்துச்சுன்னா, தமிழோட ஹிஸ்டரியில கேட்கும்போது என்ன இருக்கும், பார்க்கடலை களையும் போது சிவபெருமாள் அந்த விஷயத்தை எடுத்து பிடிச்சாரு. அதுல இன்னொரு தேரை பிடிச்சிக்கினாரு, அதனால அது அங்கே நின்றுச்சு அப்படின்றது அந்த ஹிஸ்டரியில இருக்கு. அதுதான் இதுக்கு தைராய்டு. இதுக்கு குருத்தெலும்புகள், 3 குருத்தெலும்புகளால் ஆனது, 3 cartilages. லாரிங்ஸ் அல்லது வாய்ஸ் பாக்ஸ் அல்லது குரல் வளையானது 3 குருத்தெலும்புகளால் ஆனது. அது என்னன்னா, 1 தைராய்டு குருத்தெலும்பு,
அடுத்து கிரிக்காய்டு குருத்தெலும்பு, இதை பாருங்க, இது கிரிக்காய்டு பேஸ்ல பாத்தீங்களா. அப்ப தைராய்டும் கிரிக்காய்டும் பிடிச்சிருக்குது யாரு? லிகமெண்ட், தசை நாண்கள் பாருங்க பிடிச்சிட்டு. அப்போ 1, நெக்ஸ்ட் 2, இன்னொன்னு எபிகிளாட்டிஸ். எபிகிளாட்டிஸ் வந்து குரல் வளை மூடி, ஃபுல்லா குரல் வளை மூடி. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான், இது தைராய்டு. தைராய்டுக்குள்ள சின்ன ஒரு கிரிக்காய்டு, இந்த வேலைக்கு எபிகிளாட்டிஸ், இது மூடினு. இப்ப ஃபுட் எப்பெல்லாம் சாப்பிடுறீங்களோ அப்ப என்ன இருக்கும்? ஃபுட் இது மேல அவ்வளோ இது மூடிக்கும். திரும்ப ஃபுட் போயிடுச்சுன்னா தந்தது. இப்ப மூடும் போது அந்த அந்த ஃபியூ மில்லி செகண்டுக்குள்ள என்ன இருக்கும்? காத்து உள்ள போகாது. இப்ப அப்படியே பர்மனெண்டா மூடிச்சுன்னா இறந்து போயிடும். அதனாலதான் கருவேப்பிலை எல்லாம் இருக்கு பாருங்க, அப்படியே விழுங்கி இறந்து போனவங்களா எத்தனை பேர்? கருவேப்பிலை பட்டையா இருக்கும் பாருங்க, போய் இருக்கும், இப்படியே ஃபிளாப் ஆயிக்கும், ஒட்டிக்கும், வெளியே வராது. ஆயிலோட இருக்கிறதால டக்குன்னு வெளியே வராது. இப்போ வெளியே வராதப்ப என்ன இருக்கும்? இறந்து போன குழந்தைங்க பெரியவங்களா இருக்கிறதுனால கருவேப்பிலை எப்பவுமே என்ன பண்ணணும்? மென்னுதான் சாப்பிடணும், அப்படியே விழுங்கக்கூடாதுன்றது நீங்க குழந்தைங்களுக்கு சொல்லி வைக்கணும். அடுத்தது ட்ரக்கியா வந்துடும். ஸோ இதான் சொல்லியிருக்கேன். இந்த கருத்து தான் இதுல இருக்கிறது எல்லாமே அதேதான். காட்லேஜ்னு சாஃப்ரிங், இந்த இது இருக்கு பாருங்க, இதுக்கு பேரு ட்ரக்கியா. ட்ரக்கியா முழுவதுமாகவே ஆஃப் சி ஷேப்டு வளையங்கள், அரை சீவட்ட குருத்தெலும்புகளால் ஆனது. இந்த மாதிரி சி ஷேப்டு காட்லேஜ், இங்க ஒண்ணு இப்படியே இருக்கும். அது ஏன்னா ஒரு பைப் வந்து ரப்பரா இருக்கு. இப்போ வேகம் காத்து உள்ள இழுத்தீங்கன்னா என்ன ஆகும்? கொலாப்ஸ் ஆகாது? ஒட்டுமா ஒட்டாத? ஒட்டிக்கும். இந்த ஜூஸ் கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்கும்போது மொத்தமா இருக்கக்கூடிய முன்ன இருக்கிற ஸ்ட்ரால் எல்லாம் என்ன இருக்கும்? ரொம்ப மெலிசு இருக்கும். மெதுவா இழுத்தா வரும், வேகம் இழுத்தா டக்குன்னு லாக் வராது. அப்போ எதனால எனக்கு இப்போ வர ஸ்ட்ரால கொஞ்சம் மொத்தமா வைக்கிறாங்க, கெட்டியா வைக்கும். அந்த மாதிரி நம்ம லங்ஸும் அவசரத்துல ஓடும்போது இந்த காட்லேஜ், சி ஷேப் காட்லேஜ் கெட்டி இது இழுத்து வெளியே பிடிக்கலன்னா கொலாப்ஸ் ஆகும், அதனால இறந்து போயிடுவாங்க. அதுல நேச்சுரலாவே ஆஃப் சி ஷேப் காட்லேஜஸ் ரெண்டா பக்கம் இந்த மாதிரி இருக்குதுன்னா, இந்த ட்ரக்கியாவுடைய லென்த், டோட்டல் லென்த் எவ்வளவு சொல்றாங்க? 15 சென்டிமீட்டர் லென்த், 15 சென்டிமீட்டர். இங்க இருந்து நம்ம ஸ்கேல் வச்சா தெரியும், இங்க இருந்து கரெக்டா 15 சென்டிமீட்டர். இங்கதான் பிரைமரி பிராங்கை, செகண்டரி பிராங்கை, சரி பிரைமரி பிராங்க். அதுக்கப்புறம் நடக்கும் லங்ஸ். மேல இருக்குது எபிகிளாட்டிஸ், இதெல்லாம் எலாஸ்டிக். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது லங்ஸ். என்ன இதுதான் லங்ஸ். இங்க கொடுத்துருக்க லங்ஸ், அதெல்லாம் கொடுத்துருக்கோம். எல்லாமே ஃபுல்லா என்ன சுரப்பிகளுக்கும் மியூக்கஸ் சுரப்பிகள் இருக்கும், வலுவழுப்பான திரவத்தை சுரக்கக்கூடிய இது இருக்கும். லங்ஸ் ஈக்குவல் டு பிராங்கை, பிராங்கியோல் ஆல்வேல. பிராங்கைன்றது யாரு? பிராங்கைன்றது பிரைமரி பிராங்கை, செகண்டரி பிராங்கை பாருங்க. பிராங்கை, அடுத்து பிராங்கியோல், இது எல்லாமே சேர்ந்தது லங்ஸ். இதுக்கு தான் கண்டக்டிங் பக்கம் வந்துடும். லங்ஸ்குள்ள எப்படி இருக்குன்றத பாட்டுக்க. லங்ஸ்குள்ள அதே மாதிரி இருக்கு. இதுல வந்து ரொம்ப புண்ணாயிடுச்சு அப்படின்னா அதான் நிமோனியா. நிமோனியா காய்ச்சல் ஃபுல்லா டாட் 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 ஆயிடும். நெக்ஸ்ட் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த லங்ஸ்ல. ஸோ 3 lobes, 1, 2, 3 lobes. லெஃப்ட் சைட்ல இருக்குது 2 lobes. நெக்ஸ்ட் ஸோ இதுல சிபிஎஸ்சியில் இருக்கக்கூடிய புக்கு. ஸோ இதுல இருக்கக்கூடிய லங்கு, மேல இருக்கிறது எல்லாமே என்னது? ரிப்ஸ். இது ஒரு கிளான்ஸ் பார்த்துங்க. கீழே என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிக்கோ? டயஃப்ரம். ஸோ இந்த இடத்துல டயஃப்ரம் இருக்கு. டயஃப்ரம் தமிழ் என்ன பேர் சொன்னோம்? உதர விதானம். உதர விதானம் இருக்கும். மூச்சு உள்ள இழுக்கும்போது கீழ் பக்கமா போகும், மூச்சு வெளியே விடும்போது மேல் பக்கமா போகும். அதே மாதிரி உச்சுவாசத்தை போ நுரையீரல் எப்படி விரியும்? வெளிப்பக்கமா விரியும். வெளியே வச்சு வாசத்தை எப்படி இருக்கும்? உள் பக்கமா தெரியும். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ இதெல்லாமே பார்க்கலாம். இதெல்லாம் ஸ்ட்ரக்சர் நம்ம எங்க சொன்னோமோ அதே தான் இங்க கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்க, உங்களுக்கு டவுட் ஆயிருந்துச்சு அப்படின்னு சொன்னா இங்க பார்க்கலாம். பாருங்க, இது எல்லாமே ரிப்ஸ். ரிப்ஸ் படிக்கும்போது விலாயெலும்புகள் படிக்கும்போது எத்தனை பேர் ஆஃப் ரிப்ஸ் அப்படின்னு படிச்சிருக்கோம்? சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் ஆஃப் ரிப்ஸ் பார்த்தம்பி? 12 பேர் ஆஃப் ரிப்ஸ். 12 இணைகள் இருக்கும். 12. இதுல ஃபர்ஸ்ட் 10 டைரக்டா ஒட்டின்னு இருக்கும். யாரோட? இந்த ஸ்டெர்னத்தோட. ஸோ வாட் இஸ் ஸ்டெர்னம்? மார்பு எலும்பு. இந்த மார்பு எலும்போட ஒட்டிக்குதான் மார்பு எலும்பு. இந்த மார்பு எலும்போட ஒட்டினுக்கும் 1ல இருந்து 7வது விழா எலும்பு வரைக்கும் டைரக்டா ஒட்டின்னு இருக்கும். அதனால ட்ரூ ரிப்ஸ் அப்படின்னு பேரு. இதுங்களுக்கு பேரு ட்ரூ ரிப்ஸ். அடுத்தது ரிமைனிங் இருக்கக்கூடியது. எது ரிமைனிங் இருக்கக்கூடியது? பாருங்க, 7வது பட்டம். பாருங்க, ரிமைனிங் இருக்கக்கூடியது 7th, 8th, 9th. 7, 8, 9. இது மூணுமே போய் 7th ஒட்டிது. அதனால 7 இல்ல சாரி 8, 9th. 8, 9th. 8, 7 தான் இது வரைக்கும் வந்துச்சுல. இது எல்லாத்துக்கும் என்ன பேரு? ஃபால்ஸ் ரிப்ஸ் அப்படின்னு பேரு. ஆமா, பொய் விழா எலும்புகள். மேல இருக்கிறது மெய் அல்லது உண்மையான விழா. கடைசி 2 பாத்தீங்களா? இது பாருங்க, இது எதோட ஒட்டினு காணாம நிற்கிறாங்க பாருங்க, பின்னாடி பக்கம் நீட்டி நிற்பாங்க. இதுக்கு பேரு என்ன? ஃப்ளோட்டிங் ரிப்ஸ் அப்படின்னு பேரு. என்ன ரிப்ஸ்? ஃப்ளோட்டிங் ரிப்ஸ் அப்படின்னு பேரு. இந்த ஃப்ளோட்டிங் ரிப்ஸ் நம்மளால சென்ஸ் பண்ண முடியும். ஃப்ரீயா இருக்கும்போது இப்படியே வச்சீங்கன்னா பாருங்க, இங்கெல்லாம் அப்படியே உள்ளங்க வரையும் வரும். ஒரு கடைசியில பாருங்க பாதி நிற்கும். வச்சீங்கன்னா பாருங்க, இங்க ஒண்ணு நிற்கும், கடைசியில வரும், நிற்கும். இதான் ஃபால்ஸ் ரிப்ஸ் அப்படின்னு பேரு. இது வந்து எதாவது வரும்னா லோகோமோஷன் மூவ்மெண்ட்ல வரும். அடுத்த சாப்டர்ல நான் இங்கே சொல்லிட்டேன். ஓகே,
நெக்ஸ்ட் வேற இங்க என்ன சார் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே உதரவிதானம் இருக்கும், அதே தான் இங்க இருக்கக்கூடியது கொடுத்துட்டோம். சைடு வியூ பார்க்கும்போது இங்க பாருங்க ஃப்ளோட்டிங் ரிப்ஸ் தெரியுதா? 1 2 3 4 5 6 7 தான் ஸ்டெர்னமோட வெட்டிருக்கும். இது மிச்சம் இருக்குதுன்னா பாருங்க, இது போய் இதோட இப்படி ஒட்டிட்டு கடைசி 2 யாரோட ஒட்டின்னு இருக்காங்க. டயஃப்ரம் அப்படின்றது என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா இங்க இருக்கு, இங்க போட்டிருக்காங்க. இங்குள்ள டயஃப்ரம் கிடையாது, இந்த அளவுக்கு தான் டயஃப்ரம். ஓகே, வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் இன் ரெஸ்பிரேஷன்? அப்ப ரெஸ்பிரேஷன்ல என்னென்ன நடக்குது? வாட் ஹேப்பன்ஸ் டூரிங் ரெஸ்பிரேஷன்? சுவாசத்தின் போது என்ன நடக்குதுன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பல்மோனரி வென்டிலேஷன். வாட் இஸ் பல்மோனரி வென்டிலேஷன்? லங்ஸ்க்குள்ள ஏர் உள்ள போகிறது பேரு பல்மோனரி வென்டிலேஷன். புரியுங்களா? காற்று உள்ளே நுழைதல், தட் இஸ் உட்சுவாசம். ரெண்டாவது ஸ்டெப் என்ன இருக்கு? உள்ள போன அப்படியே கேஸ் எக்ஸ்சேஞ்ச். கேஸ் எக்ஸ்சேஞ்ச் என்ன நடக்குது? லங்ஸ்க்கும் பிளட்டுக்கும் நடுவில் நடக்குது. மூணாவது கேஸ் டிரான்ஸ்போர்ட். கேஸ் எங்க இருந்து டிரான்ஸ்போர்ட் ஆகுது? ஹார்ட்டுக்கு போகும். மூணாவது ஸ்டெப் எக்ஸ்சேஞ்ச். அடுத்து ஹார்ட்ல இருந்து எங்க போகும்? செல்லுக்கு போகும். செல்லுக்கு போகும், நாலாவது பாயிண்ட். அஞ்சாவது பாயிண்ட் என்ன இருக்கும்? செல்லுக்குள்ள ரெஸ்பிரேஷன் இருக்கும். செல்லுக்குள்ள என்ன இருக்கும்? ஆக்சிஜனும் கார்பன் டை யூஸ் பண்ணிக்கும். எகைன் ஹார்ட்டுக்கு வரும், ஹார்ட்ல இருந்து திருப்பி லங்ஸ் போகும், லங்ஸ் இந்த கடைசியா வெளியே போயிடும். ஸோ இதுதான் இந்த ரெஸ்பிரேஷன், சுவாசத்துல இருக்கிற செயல்முறை அப்படின்னா நீங்க தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மூக்கல் நடக்கக்கூடியது, சரிதான், உட்சுவாசம். அடுத்தது என்னக்கும்? காற்று வாயு பரிமாற்றம். யாருக்கும்? லங்ஸ்க்கும் நுரையீரலுக்கும் ரத்தத்துக்கும் இடையில. அப்போ ரத்தத்துக்குள்ள போயிடுச்சு, நேரம் அடுத்த டிரான்ஸ்போர்ட் கடத்தப்படுது. எங்க கடத்த போகும்? ஹார்ட். ஹார்ட்ல இருந்து செல்களுக்குள்ள போனா என்ன ஆகும்? திருப்பும் பரிமாற்றம் நடக்கும். இது ஆக்சிஜனை கொடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடு வாங்கிக்கும். அப்ப திருப்பி என்ன இருக்கும்? வாங்கின பின்னாடி கடைசியில கொடுத்து நடந்த பின்னாடி ஆக்சிஜன் நேரம் இருக்கும், அந்த மெட்டபாலிக் ரியாக்ஷன் போயிடும். மெட்டபாலிசம் என்ன சொன்னோம் உங்களுக்கு? மெட்டபாலிசம் என்ன இருக்கும்? அதாவது குளுக்கோஸ் என்று ஏடிபியா மாறுறதுக்காக என்ன பயன்படுத்தும்? ஆக்சிஜன் தான். வளர்சிதை மாற்றம் நடக்கும். அந்த வளர்சிதை மாற்றம் தான் இங்க கொடுத்துருக்கோம், செல்லுலார் டிஷ்யூ ரெஸ்பிரேஷன் சொல்றோம். அது முடிஞ்ச பின்னாடி நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? CO2 கிடைக்கும். இப்போ CO2 கிடைச்சதுன்னா அந்த CO2 திருப்பி இருக்கும், திசுல இருந்து ஹார்ட்டுக்கு வரணும், ஹார்ட்ல இருந்து லங்ஸ்க்கு வரணும், லங்ஸ்ல இருந்து என்ன பண்ணணும்? வெளியே போக. இதான் கடைசி சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ். இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க, வரிசைக்கிரமான நிறவுகள் என்னென்ன. இப்போ நெக்ஸ்ட், இப்போ நம்ம பார்க்க போறது பிரீத்திங். சரி, சோ பிரீத்திங் என்னது? சுவாசம். சுவாசத்துல என்னென்ன ஸ்டெப் இருக்கா? ஒன் இன்ஸ்பிரேஷன், இன்னொன்னு எக்ஸ்பிரேஷன். சோ இன்ஸ்பிரேஷனா உள்ள போகிறது, எக்ஸ்பிரேஷனா வெளியே வருது. எது உள்ள போகும், எது வெளியே வரும், இது நம்மளுக்கு தெரியும், ரைட்? சோ ஆக்டிவ் இன்டேக் ஆஃப் ஏர். ஆக்டிவ்னா எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணி, நம்மளுக்கு சுவாசம் உள்ள இழுக்கணும்னா எனர்ஜி தேவைப்படும், வெளியே வர்றதுக்கு எனர்ஜி தேவையில்ல. ஒரு பலூனை ஊதணும்னா நமக்கு எனர்ஜி தேவை, பலூனுக்கு ஏர் வெளியே எடுக்கணும்னா எனர்ஜி தேவையில்ல. அதனால இது ஆக்டிவ், பட் எக்ஸ்பிரேஷன் இஸ் கால்ட் என்ன ப்ராசஸ்? பேசிவ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்றோம். இப்போ ரெண்டு இதுக்குமே எங்க கொடுத்துருக்கோம்? வாட் ஹேப்பன்ஸ் டூரிங் இன்ஸ்பிரேஷன், வாட் ஹேப்பன்ஸ் டூரிங் எக்ஸ்பிரேஷன் பார்க்கணும். இன்ஸ்பிரேஷன் என்ன, எக்ஸ்பிரேஷன் என்ன? இன்ஸ்பிரேஷன் அப்போ என்ன நடக்குது, எக்ஸ்பிரேஷன் அப்போ என்ன நடக்குது அப்படின்றத நம்ம இங்க கொடுத்துருக்கோம், இங்க பார்க்கணும். இப்ப பாருங்க, இப்ப இன்ஸ்பிரேஷன் காற்று உள்ள போகணும் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு என்ன நடக்கணும்? பலூனுக்குள்ள ஏர் உள்ள போகணும், நம்ம ஊதணும்னு சொல்றீங்க. நமக்கு யாராவது ஊதுறாங்க வெளியிருந்து? கடவுள் ஊதுறாங்க வந்து காத்து உள்ள போன்னு தள்ளி விட்டுறாரா? நோ. அப்ப காத்து எப்படி உள்ள போகுதுன்னா, இப்போ ஒரு சின்ன பலூன் இருக்கு, இந்த பலூனை 4 பேர் பிடிச்சிட்டு 4 பக்கம் பிடிச்சி இழுத்தாங்கன்னா உள்ள இருக்கிற பலூனுடைய பரப்பளவு அதிகமாகும், உள்ள இருக்கிற இடம் அதிகமாகும். அப்போ காற்றினுடைய அழுத்தம், ஏற்கனவே பலூன்ல கொஞ்சம் காற்று அழுத்தம் குறையும், உள்ள இருக்கிற அழுத்தம் குறையும். அதை பேலன்ஸ் பண்றதுக்காக காற்று எங்க போகும்? உள்ள போகும். இதுதான் நார்மல் ப்ராசஸ். அப்ப காற்று உள்ள போறது காரணம் யாருன்னா காற்றினுடைய அழுத்தம் தான். பலூனுடைய வெளிப்பக்கத்தை பிடிச்சு இழுக்கும் போது உள்ள காற்றின் அழுத்தம் குறைவதால் அந்த குறைந்த காற்று அழுத்தத்தை ஈடு செய்வதற்காக வெளியே இருக்க காற்று உள்ள போகுது. இதுதான் என்னதுன்னா இன்ஸ்பிரேஷன் நடக்குது. ஸோ அந்த இன்ஸ்பிரேஷன் நடக்கக்கூடிய ஈவெண்ட்டை நம்ம இது எப்படி நடக்குது அப்படிங்க பார்க்கலாம். இப்ப பாருங்க, ஸோ டயாஃப்ரம் கண்ட்ராக்ட். வாட் இஸ் டயாஃப்ரம்? டயாஃப்ரம் என்ன என்னது? இதோ பாருங்க, உதரவிதானம். இந்த உதரவிதானம் கொடுத்துருக்காங்க பாத்தீங்க, இந்த மாதிரி ஷீட் மாதிரி இருக்குதுங்க. இது ஆர மார்க் எங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, எப்படி கொடுத்துருக்காங்க? ஆர மார்க் கீழ் பக்கமா. அப்ப கீழ் பக்கம் இப்படி இருக்கக்கூடிய லங்ஸ் உதரவிதானம் இப்படி சுருங்கிச்சுன்னா பிடிச்சி ரப்பர் மாதிரி பிடிச்சி இழுத்தா இந்த இவ்வளவு அகலம் அதிகமாகுமா? அப்போ அகலம் எங்க அதிகமா? அகலம்னா உயரம் அதிகமாகும். அப்போ உயரம் அதிகமாகும் போது என்னக்கும்? முன் பின் பக்கமாக, இது முன் பக்கம் பின் பக்கம், முன் பின் வாக்கில் நுரையீரலுடைய அளவு அதிகமாகிறது. நெக்ஸ்ட் 1 hour.
ரெண்டாவது வெர்டிகல் வால்யூம் இன்க்ரீஸ், ஆன்டிரோ போஸ்டீரியர் டைமென்ஷன் இப்படி இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்தது thoracic வால்யூம் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்க்ரீசஸ். thoracic வால்யூம்ன்றது இன்க்ரீஸ். அதே டைம்ல இந்த ரிப்ஸ் இருக்கு பாருங்க, ரிப்ஸ் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா விழா எலும்புகள் இருக்க, இந்த விழா எலும்புகள் நடுவுல வெளிப்பக்கமா இருக்கக்கூடிய தசைகளுக்கு என்ன பேருன்னா வெளி விழா எலும்பிடை தசைகள். இதுக்கு பேர் எக்ஸ்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில், இன்டர்கோஸ்டல் மசில்ஸ். வெளிப்பக்கம் இப்ப நுரையீரல் இருந்து இந்த நுரையீரலுக்கு வெளிப்பக்கமா என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா தசைகளுக்கு அது விழா எலும்பு இடை தசை. ரெண்டு விழா எலும்பு இருக்கா, இந்த ரெண்டு விழா எலும்புகளுக்கும் இடையில கூடிய தசைகள் விழா எலும்பு இடை. வெளிப்பக்கமா இருந்தா வெளி விழா எலும்பு இடை தசை, உள் பக்கமா இருந்தா உள். இப்போ நான் இப்படி வச்சிருக்கேன், இதுல தசைகள் இருக்கு. இந்த தசை கண்ட்ரோலுக்கு ஃபுல்லா உங்ககிட்ட கொடுத்துருக்கேன், நூல் கட்டி கொடுத்துருக்கேன். நீங்க நூலை பிடிச்சி இழுத்தானே ஆகும், இப்படி வருமா? வரும்போது உள்ள ஏரியா அதிகமாகும், காற்றினுடைய அழுத்தம் குறையும். அதனாலதான் சொல்லியிருக்காங்க இப்போ பிரீத்திங் அப்போ, இன்ஸ்பிரேஷன் அப்போ ரிப் கேஜ் மூவ்ஸ் டுவார்ட்ஸ் ஆன்டீரியர்லி, முன்பக்கமா பாரு, முன்பக்கமா போதா, அதே மாதிரி என்ன இருக்கும் வெளிப்பக்கமா போகுது. அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா டார்சோ வென்ட்ரல் டைமென்ஷன், முதுகுப்புற வயிற்றுப்புற ஏரியா அதிகமாகுது. டயப்ரம் குழு சுருங்கும் போது மேல் பக்கம் கீழ் பக்கம் ஏரியா அதிகமாகுது. டோட்டலா வால்யூம் ஆஃப் த லங்ஸ் அதிகமா ஆகும்போது யாருடைய பிரஷர் குறையுதுக்காக வெளியேறி இருக்கிறார் உள்ள பாருங்க, லங்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகுது. பல்மோனரி வால்யூம் இன்க்ரீஸ், வால்யூம்ன்றது அகலம் அதிகமாகிறது. அடுத்தது இன்ட்ராபல்மனரி பிரஷர் டிக்ரீசஸ், இங்க வால்யூம் அதிகம், இங்க பிரஷர் குறையுது. அப்ப குறையுதுக்காக ஹேர் மூவ்ஸ் ஃப்ரம் இங்கிருந்து எங்க வருது, வெளியில இருந்து உள்ள வருது. இன்ஸ்பிரேஷன் மெக்கானிசம் தெரிஞ்சா, மெக்கானிசம் தெரிஞ்சா போதும், இதனால எது மனப்பாடம் பண்றவங்க கரெக்டா தெரிஞ்சுக்கணும். அவன் கேட்பான் இன்ஸ்பிரேஷன் அப்போ உட்சுவாச அப்போ என்ன தசைகள் சுருங்கணும் அப்படின்னு கேட்டா உதரவிதானம் கீழ் நோக்கி சுருங்கும். அடுத்து விழா எலும்பிடை தசைகள் எது சுருங்கும், உள் விழா எலும்பிடை தசைகளா வெளி விழா எலும்பிடை தசைகளா? எந்த தசைகள் சுருங்கும்? வெளி விழா எலும்பிடை தசை. வெளிப்பக்கமா இருக்குதா, இப்படி இருக்கும்போது எனக்கு காத்து உள்ள போனா இப்படி வரணும், அப்ப எனக்கு வெளி விழா எலும்பிடை தசைகளா? உட்சுவாசத்துக்கு வெளி, அப்படி ஞாபகம், வெளி சுவாசத்துக்கு உள். ஓகே, நெக்ஸ்ட் இது அடுத்தது அப்படியே ஆப்போசிட் எக்ஸ்பிரேஷன். இப்ப எக்ஸ்பிரேஷன்ல பாருங்க, அந்த படத்துல என்ன பார்த்தோம், ஏரோ மார்க் எப்படி போட்டுருந்தாங்க, இதுல பாருங்க டயாஃப்ரம் ரிலீசஸ். இப்ப ரப்பர் பேண்ட் பிடிச்சி இழுத்து வச்சுக்கிட்டு விட்டோம்னா நேரம் டக்குன்னு மேல போயிடும். அப்ப மேல போயிடுச்சுன்னா ஆன்டிரோ போஸ்டீரியர் டைமென்ஷன் குறைஞ்சுன்னா லங்குடைய ஏரியா குறையும், ஏரியா அகலம் குறையும். குறைஞ்சுன்னா காற்றினுடைய அழுத்தம் அதிகமாகும். இப்போ பலூன் இங்க வரைக்கும் இருக்கு, இப்போ பலூன் நீங்க பிடிச்சி அழுத்துறீங்க, ஏரியா குறையும், அளவு குறையும், அழுத்தம் அதிகமா. அப்ப அழுத்தம் ஆகும்போது உள்ள கிரார் என்னதான் வரும், வெளியே வரும். இது ஒரு அழுத்தம். இன்னொரு பக்கம் என்ன பண்றோம்னா இந்த விழா எலும்பிடை தசைகள் மேல போன விழா எலும்பிடை தசைகள் கீழே வருது. ஏன் கீழே வருது, உள் விழா எலும்பிடை தசை, உள் பக்கமா இருக்க தசைகள் அது சுருங்கணும். அப்ப நான் பிடிச்சி இழுத்தேன்னா நீங்க என்ன பண்ணிடணும், விட்டுறணும். அப்ப இந்த உள் விழா எலும்பிடை தசைகள் சுருங்கிச்சுன்னா முதுகுப்புற வயிற்றுப்புற அளவுல நுரையீரல் குறையும் போது அழுத்தம் சொல்லுங்க அதிகமாகும். அப்போ ரெண்டு பக்கமும் அழுத்தம் இப்படியும் குறையுது இப்படியும் குறையுது, டோட்டல் அழுத்தம் அதிகமாகுது. அழுத்தம் அதிகம், உள்ள ஏற வச்சுக்க முடியல, வெளியே தருது. சோ அதுதான் இங்க சொல்லி பாருங்க, இன்டர்னல் இன்டர்கோஸ்டல் செல், உள்விழா எலும்பிடை தசைகள். தோராக்ஸ் பழைய இடத்துக்கு போகுது, செஸ்ட், அதனால வால்யூம் குறையுது, இடைவெளி அகலம் குறையுது. அடுத்தது வால்யூம் டிக்ரீசஸ், அது அடுத்தது ஏர் மூவ்ஸ் அவுட், வால்யூம் டிக்ரீசஸ், பிரஷர் இன்க்ரீசஸ் அப்படின்னு. அதாவது thoracic வால்யூம் டிக்ரீசஸ், பல்மனரி பிரஷர் இன்க்ரீசஸ் அப்படின்னு. பிரஷர் என்ன ஆகும்னா அழுத்தம் அதிகம், இங்க அழுத்தம் அதிகமா, அழுத்தம் ஆச்சு ஏர் வெளியே வரும். புரியுங்களா? இப்போ ரெஸ்பிரேஷனுக்கு தேவையான மசில்ஸ் எது, தசைகள், சுவாசத்துக்கு பயன்படும் தசைகள் பெயர்கள் எழுது. கீழே 4 தசைகள் கொடுத்துரும். இது எதெல்லாம் சுவாசத்துக்கு பயன்படுதுன்னா உதரவிதானம் எல்லாருக்கும் தெரியும், டயப்ரம், எக்ஸ்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில்ஸ், இன்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில். மொத்தம் 3 தசைகள் ஆயிடுச்சா, நம்மளுக்கு தெரிஞ்சது இப்போ 3 தானே பாய்ஸ். இது மட்டும் இல்லாம என்ன தசைகளும், இது நார்மல் ரெஸ்பிரேஷனுக்கு, ஃபோர்ஸ்ஃபுல் ரெஸ்பிரேஷன், ஃபோர்ஸ்ஃபுல் நடக்கும். டாக்டர் கிட்ட போறோம், இன்னும் இல்ல தம்பி பத்தாது, இன்னும் இல்லைன்னா வயிற்றுல இருக்கிற தசைகளும் பயன்படும். கொடுத்துருக்கோம் டூரிங் ஃபோர்ஸ்ஃபுல் எக்ஸ்பிரேஷன் அப்டோமினல் மசில், வயிற்றுல இருக்கிற தசைகளும் பயன்படும். அடுத்து இன்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில் கண்ட்ராக்ட் ஆகும். இன்டர்னல் இன்டர்கோஸ்டல் யூசுவலா போகும். வயிற்றுப்புற தசைகளும் சுவாசத்தில் ஈடுபடும். எப்போன்னா ஃபோர்ஸ்ஃபுல்லா எக்ஸ்பிரேஷன், காற்று உள்ள இழுத்தாலும் சரி, காற்று வெளியே இழுத்தாலும் சரி. காற்று வெளியே இருக்கும், சொல்லுது வெளியே எடுத்து பாருங்க, ரொம்ப கஷ்டப்படுறது. ஓகே பாய்ஸ், இது புரியுதுங்களா உங்களுக்கு? இன்ஸ்பிரேஷன் எக்ஸ்பிரேஷன்
இது எல்லாமே புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, படிச்சாவே புரியும். புரியாத உடைய இடம் இருக்கு, அது நீங்க தான் எனக்கு சொல்லி தரீங்க. சரி, இன்ஸ்பிரேஷன் எங்க பாருங்க, சிபிஎஸ்சி புக்ல, நம்ம புக்ல இருக்கிற டயக்ராம் வேற பாருங்க கொடுத்துதான் பாருங்க. இந்த படத்தை போட்டு இந்த படம் உட்சுவாசத்தை குறிக்குதா வெளிச்சுவாசத்தை குறிக்குதான்னு கேட்ட சொல்லணும். எதை வச்சு சொல்லுவீங்க? உட்சுவாசமா இருந்தாலும் வெளிச்சுவாசமா இருந்தாலும் எதாவது பண்ணும். இந்த ஏரோ மார்க் எந்த பக்கம் இருக்கு? கீழே இருக்கு. இந்த ஏரோ மார்க் எங்க இருக்கு? இது வெளியே. இது கரெக்டா? எதுக்கு? உட்சுவாசம். இது அப்படியே வேணும்னு இப்படி போடாம இது இப்படி போட்டா உட்சுவாசமா வெளிச்சுவாசமா? எப்படி சொல்வீங்க? இது இந்த பக்கம் அழுத்துது, இது இங்க கீழே வருது. வெளிச்சுவாசத்துக்கு இது அழுத்தும் போது வெளிச்சுவாசம், இது கீழே வரும்போது இது வராதே மேல. அப்ப என்ன இருக்கும்? இது உட்சுவாசமும் கிடையாது, வெளிச்சுவாசமும் கிடையாது. அதை நீங்க 4 படம் இது மாதிரி போட்டு மாத்தி கொடுக்கலாம். நேரமா இருக்கு. வாய்ஸ் புரியுதுங்களா? ஓகே, பார்த்துக்கோங்க. இது அதே மாதிரி தான் பாருங்க. ஏரோ மார்க் பாருங்க, கீழே வந்துச்சு, இங்கே பாருக்கலாம் மேல. இப்போ இது மேல வரும்போது இது உள்ள வரணும். ரெண்டு ஒரே டைரக்ஷன்ல இருக்காது. இது உள்ள போய் இது இப்படியே வந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த டயக்ராம் ராங் டயக்ராம். ஓகே, இதான் எக்ஸ்பிரஷனுக்கு. நெக்ஸ்ட், அடுத்தது இந்த சுவாசத்தை அளவிடுறதுக்காக ஒரு கருவி ஒன்று வச்சிருக்காங்க. அந்த கருவிக்கு என்ன பேரு அப்படின்னு சொன்னீங்கன்னா ஸ்பைரோமீட்டர் அப்படின்னு பேர். ஸோ இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, ஸ்பைரோமீட்டர் ஆர் ரெஸ்பிரோமீட்டர். உங்களுடைய லங்ஸ் உடைய கெப்பாசிட்டி நார்மலா இருக்கா இல்லையா? இந்த நிமோனியா, டிபி, கொரோனா இதெல்லாம் வந்துச்சுன்னா லங்ஸ் உடைய எவ்வளவு நல்லா இருக்குதுக்கா கொடுப்பாங்க. ஸோ இந்த தம்பிக்கு என்ன பண்ணுங்க, மூக்கில் கிளிப் போட்டிருக்காங்க. வாயில வச்சு என்ன சொல்றான்? ஊத சொல்றான். ஊதும் போது இந்த பாலுடைய அளவு உச்சத்து வரைக்கும் போச்சுன்னா நார்மல் பிரீத்திங். லங்ஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல அவ்வளவுதான், இதுக்கு மேல என்ன ஊத முடியல, பால் இங்க வரைக்கும் தான் போகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா லங் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சிடி ஸ்கேன் எடுக்கலாம், இல்ல பிளட் டெஸ்ட் எடுக்கலாம். தே கேன் கோ ஃபார் அடுத்த நெக்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு போயிடுவாங்க. ஸோ நார்மலா சுவாச வீதம் ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை முறை சுவாசிப்பாங்கன்னா 12 to 16 முறை. இதெல்லாம் நம்மள புக்ல இருக்கு, இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோ. 12 to 16. ஹார்ட் பீட் எவ்வளவு முறை துடிக்கும்னு சொல்லியிருக்காங்க? 70 to 72. இப்படி சொல்லலாம், இல்ல 72 to 80. இது வந்து என்ன இருக்கும்? ஹார்ட் பீட், இதய துடிப்பு. இது சுவாசம், சரிங்களா? நார்மல் பிளட் பிரஷர் எவ்வளவு? 120/80. இது என்னது? பிபி. எல்லாத்துக்கும் வேல்யூ தெரிஞ்சுக்கணும். இதை தூக்கி அதை போட்டக்கூடாது. நான் 3மே கொடுத்துட்டு எது சுவாச வீதம்னா எனக்கு தெரியும் சார் 120/80. நல்லா சுவாச வீதத்துக்கு போய் 120/8 நம்பர் கரெக்ட், நீங்க ஆன்சரு. ஆனா கொஸ்டின் அதில். ஸோ அதை ரெஸ்பிரேமீட்டர் அப்படின்றது இது. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து பார்க்கலாம். அடுத்து ரெஸ்பிரேட்டரி வால்யூம். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு இடமும் கூட, கேட்கக்கூடிய கொஸ்டினும் கூட. நிறைய டைம் இது கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் பார்த்துக்கோம். அந்த சார்ட் வந்து நம்மளுக்கு புரியுதுக்காக கொடுத்துட்டு இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒவ்வொரு முழு லங்ஸ்க்கு நம்ம உள்ள இழுக்கிறோம், வெளியே இழுக்கிறோம், உள்ள இழுக்கிறோம், வெளியே இருக்கும், உள்ள இழுக்கிறோம், வெளியே இருக்கும். எப்பவுமே மினிமம் அளவு எவ்வளவு போயிட்டு இருக்கும்? 500 ml உள்ள போயிட்டு வெளியே வரும் அப்படின்னா. அப்போ 500 வெளியம் உள்ள போயிட்டு வெளியே வர்ற வால்யூமுக்கு பேர் தான் டைடல் வால்யூம் அப்படின்னு பேர். டைடல் என்ன மீனிங்? வளிமண்டல காற்று உள்ள போகுது, எவ்வளவு உள்ள போகுதோ அதானே வெளியே வரும். நான் இப்ப பாருங்க, இதுல எழுத்துரு எக்ஸ்ட்ரா விட முடியுமா? விட்டாலும் என்ன இருக்கும்? திருப்பி போய் தானோ. அதான் டைடல். வளிமண்டலத்துல எவ்வளவு காற்று ஒரு முறை உள்ள போயிட்டு வெளியே வர காற்றின் அளவு எவ்வளவு? 500 ml. எப்பவுமே காற்று அளக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய அளவு எம்எல். எடை கிலோகிராம்ல சொல்லுவாங்க, ஆனா இங்க எம்எல் சொல்றாங்க. நெக்ஸ்ட், அப்போ எவ்வளவு ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளவு காற்று உள்ள போயிட்டு வரும்னு சொல்றாங்க? எதை வச்சு கால்குலேட் பண்ணாங்க? ஒரு முறை வந்து 500 போனா அவங்க எப்படி 5000, 6000, 8000 இருந்துச்சு? நம்ம சொல்லும் ஒரு முறை பிரீத்திங் ரேட் எவ்வளவு சொன்னீங்க? 12 to 16. 16 தானே வச்சாங்க. இப்ப நம்ம ஒரு முறை பிரீத் பண்ற ரேட் 15ன்னு வச்சுக்கோ. அப்போ ஒரு முறைக்கு 500ன்னா 15 முறைக்கு 15 முறை தானே ஒரு நிமிஷத்துக்கு பிரீத் பண்றோம். அப்போ 15 முறைக்கு மல்டிப்ளை பண்ணி பாருங்க, உங்களுக்கு தெரியுதா பாருங்க. 0 0 2500. அடுத்தது 0 0 5 எல்லாம் வந்துச்சு. 0 5 7500. இங்க எவ்வளவு இந்த கவரேஜா? 6000 8000. இப்ப கால்குலேட் பண்ணிடுவீங்களா? இப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் வேகமா ஓடி நிற்கிறாரு. ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் ஃபாஸ்ட்லி ரன்னிங். His breathing rate is 20. His breathing rate எவ்வளவு? 20. What will be his tidal volume per minute? Tidal volume per minute எவ்வளவு இருக்கும்? கொஸ்டின் ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க கொஸ்டின் தான். ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் வந்து வேகமா ஓடுறாரு. அவர் வந்து பிரீத்திங் ரேட் எவ்வளவு டைம் பிரீத் பண்றாரு?
20 முறை. அப்போ எவ்வளவு இருக்கும் சொல்லுங்க. 20 into 500 போட்டா எவ்வளவு வரும் நம்மளுக்கு? 10,000 ml. புரியுதுங்களா? அப்போ அந்த டைடல் வால்யூம்ன்றது எனக்கு ஒரு முறை காத்து உள்ள போயிட்டு எவ்வளவு வெளியே வருது, அதுக்கு பேர் தான் டைடல் வால்யூம். நெக்ஸ்ட் அடுத்து ரெண்டாவது இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம். வாட் யூ மீன் பை இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் அப்படின்னா, சார் நார்மலா ஒரு முறை 500 ml எழுதிட்டீங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 500 ml நீங்க இது டிவி எழுதிட்டீங்களா? ஒரு முறை உள்ள எழுதுக்கோங்க, சாதாரணம். சரி, இதுக்கு மேல டாக்டர் கிட்ட இன்னும் இல்ல எக்ஸ்ட்ரா எல்லாம், அதான் ரிசர்வ் வால்யூம். ரிசர்வ்னா உள்ள இன்னும் எக்ஸ்ட்ரா எவ்வளவு இழுக்க முடியும் அப்படின்னா 2500 இருந்து 3000 வரை இழுக்க முடியும். புரியுங்களா? அப்போ இந்த டிவியையும் அடுத்தது இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூமும் கூட்டினா நம்மளுக்கு இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி கிடைக்குமா? ஐஆர்வி கிடைக்குமா? ஐஆர்வினா மூச்சு உள்ள நீங்க எவ்வளவு காத்து உங்களுக்கு இழுக்க முடியும்னு கேட்டா ஒரு 500 ஒண்ணு எக்ஸ்ட்ரா இழுக்குது வருமா? அப்ப டோட்டலா எவ்வளவு இருக்கும்? ஐஆர்வி வருமா? அடுத்த டைட்டில் பாருங்க. ஐஆர்வி கிடையாது, அதாவது ஐஆர்வி கிடையாது, இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம். இதான் இது இல்ல, வேற சொல்லுங்க. அடுத்து எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் பார்த்துக்கோங்க. எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் சாதாரணமா ஒரு முறை வெளியே காற்று வெளியே விட்டுட்டீங்க, எவ்வளவு விட்டீங்க? 500. இன்னும் வெளியே விடணும்னா ஸ்டோர் ஆயிருக்குது, வெளியே விடல, வெளியே விடுற அளவு கம்மியா தான் இருக்கும், நம்ம கிட்ட கம்மியா இருக்கு. இங்க பாத்தீங்க 2500 உள்ள இழுத்தீங்க, எக்ஸ்ட்ரா இழுக்க முடியும். ஆனா வெளியே விடுறது இருக்க முடியாது. எவ்வளவுதான் வெளியே விடணும் எக்ஸ்ட்ராவா? 1000 தான் வெளியே விடும். அப்போ வெளியே தள்ளக்கூடிய காற்று அளவுனா சாதாரணமா வெளியே வருது ஒரு 500, எக்ஸ்ட்ரா வெளியே வருது ஒரு 500, அப்ப எவ்வளவுதான்? 1500 தான். ஆனா எக்ஸ்ட்ரா உள்ள இழுக்கிறது கேட்டீங்கன்னா 2500 பிளஸ் ஒரு 500 எவ்வளவு? 3000. பாய்ஸ் புரியுதா உங்களுக்கு? சோ அடுத்தது ரெசிடியல் வால்யூம். 3 பாயிண்ட் பார்த்தோம். அடுத்த ரெசிடியல் வால்யூம் என்னன்னு பார்க்கலாம். வாட் இஸ் ரெசிடியல் வால்யூம்? இது 4th ஒன். ரெசிடியல் வால்யூம் என்ன மீனிங்? நீங்க என்னதான் லங்ஸ் ஃபுல்லா ஃபோர்ஸ்ஃபுல்லா வெளியே விட்டாலும், சார் ஆல்ரெடி 500 ஒரு முறை வெளியே விட்டீங்க, ஃபோர்ஸ் பண்ணி எவ்வளவு வெளியே விட்டீங்க? 1000 தானே விட்டீங்க. எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் 1000. இது போக அப்போ மொத்தம் வெளியே எவ்வளவு போயிடுச்சு? 1500 போயிடுச்சு. இதுக்கு மேல இந்த லங்ஸ்க்குள்ள இன்னும் காத்து உள்ள இருந்துட்டே தான் இருக்கும். அந்த இதுக்கு தான் என்ன சொல்லிக்கோ? ரெசிடியல் வால்யூம். ரெசிடியல் வால்யூம் எவ்வளவு சொல்லிக்கோங்க? 1100 இருந்து 1200. நீங்க இப்ப இந்த பிளாஸ்டிக் கவருக்கு என்னதான் கெட்டியா பிடிச்சு அமுத்தி விட்டாலும் கொஞ்சோட ஸ்பேஸ் இருக்குமா இல்லையா? அதுக்குள்ள காத்து இருக்குமா இல்லையா? அதான் ரெசிடியல் வால்யூம், எச்ச காற்றுன்னு சொல்றோம். அடுத்தது இதெல்லாம் முடிஞ்சிச்சு, இதோட ஓவர். இப்ப இனிமே நம்ம பார்க்கறது என்ன பார்க்கணும்னா ரெஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டிஸ் அப்படின்னு சொல்றோம். வாட் இஸ் கெப்பாசிட்டி? கெப்பாசிட்டி அப்படின்றது கொள்ளளவு. சரி, முன்ன பார்த்தது வால்யூம். ஆமா, வால்யூமுக்கும் கெப்பாசிட்டிக்கும் தெரிஞ்சுக்கணும் நீங்க வித்தியாசம். இது வால்யூம், இது கெப்பாசிட்டி. வால்யூம். இந்த பீக்கருடைய கெப்பாசிட்டி 1 லிட்டர். ஏன் இந்த பாட்டில் இருக்கு, இந்த வாட்டர் பாட்டிலோட கெப்பாசிட்டி எவ்வளவு சொல்லுங்க? 1 லிட்டர். இப்ப தண்ணி எவ்வளவு இருக்கு? 1/2 லிட்டர் இருக்கு. அப்போ பாட்டில் ஹோல்டு பண்ணக்கூடிய கெப்பாசிட்டிக்கு பேரு கெப்பாசிட்டின்னு பேரு. பாட்டிலுக்கு ஆக்சுவலா உள்ள இருக்கிற அளவுக்கு எவ்வளவு என்ன பேரு? வால்யூம் பேரு. அப்போ முன்ன பார்த்தது நம்ம என்ன பார்த்தோம்? என்ன பார்த்தோம்? வால்யூம் பார்த்தோம். வால்யூம் பார்த்தோமா? உள்ள எவ்வளவு பார்த்தோம். இப்போ 2-3 இதை சேர்த்து பண்ணும்போது நம்மளுக்கு கெப்பாசிட்டி கிடைச்சிருமா? இப்ப பாருங்க, இங்க பாருங்க, கெப்பாசிட்டி இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி. இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி மூச்சு உள்ள இழுக்கக்கூடிய கெப்பாசிட்டி எவ்வளவுனா டிவி பிளஸ் ஐஆர். டிவி எவ்வளவு? சாதாரண ஒரு முறை உள்ள இழுக்கிறது எவ்வளவு? 500. எக்ஸ்ட்ரா நம்மளால வெளியே எவ்வளவு இழுக்க முடியும்னா 2000. அப்ப டோட்டல் 3000. அப்ப டோட்டல் நம்முடைய கெப்பாசிட்டி எவ்வளவு? 3000. அப்படிதானே? அப்படிதானப்பா? சாதாரணமா ஒரு முறை உள்ள இருக்குது 500, இன்னும் எக்ஸ்ட்ரா நம்ம எவ்வளவு ஊத்தலாம்? 2000. அப்ப டோட்டல் கெப்பாசிட்டி 3000. புரியுது? அப்ப வாட்டர் பாட்டிலோட கெப்பாசிட்டி வேற, இது கெப்பாசிட்டி பார்க்கணும். புரியுதுங்களா? இது அதே மாதிரி எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டினா ஒரு முறை நம்மளால எவ்வளவு வெளியே இழுக்க தள்ள முடியும்? 500. அதுல ஃபோர்ஸ் பண்ணி எவ்வளவு இழுக்க முடியும்? பிஆர்வி 1000 பார்த்தோம் பாருங்க, முன்னாடி திருப்பி பாருங்க. 1000 தான் நினைக்கிறேன். 1100 1000. அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி எவ்வளவு? 1500 ml.
நெக்ஸ்ட் அடுத்தது இது 1 கெப்பாசிட்டி, 2 கெப்பாசிட்டி, 3 கெப்பாசிட்டி. ஃபங்க்ஷனல் ரெசிடியூவல் கெப்பாசிட்டி. ஃபங்க்ஷனல் ரெசிடியூவல் கெப்பாசிட்டி வால்யூம் ஆஃப் ஏர் தட் ரிமைன் லங்ஸ் ஆஃப்டர் நார்மல் ரெஸ்பிரேஷன். நார்மல் ரெஸ்பிரேஷன் சாதாரண ஒரு முறை 500 உள்ள போகுது, ஒரு முறை 500 வெளியே வருது. அப்ப ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த 2500 உள்ளதானே இருக்கும், 2500 சாரி இந்த 1000 உள்ளதானே இருக்கும். அது இல்லாம ரெசிடியூவல் வால்யூம்னு பார்த்தோம் பாருங்க, அது ஒரு 1000. எவ்வளவுதான் தள்ளினாலும் வெளியே வராம இருக்குது ஒண்ணு, அடுத்தது எனக்கு ஃபோர்ஸ் பண்ணாதான் வருது. அப்ப இது ரெண்டும் சேர்ந்ததுக்கு பேர் என்ன பேர் சொல்லியிருக்கோம், இஆர்வி அண்ட் ஆர்வி. இஆர்வி எவ்வளவு சொல்லிக்கும், எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் எவ்வளோ 1000. அடுத்தது இது எவ்வளவு சொல்லிக்கும் 1100. அப்ப ரெண்டு சேர்த்தா 2100 அல்லதுல இருந்து 2200 அவ்வளவுதான் இருக்கும். 200 2000 இல்லையே, அதுல இருக்க 1000 இதுல 1100 அப்படிதானே. அப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எவ்வளவு இருக்கும், இதுலயே 200 இருக்கு, 1100 300 வரும், 300 வரும். நெக்ஸ்ட் அடுத்து வைட்டல் கெப்பாசிட்டினா, ஒரு மனுஷன் உயிரோட இருக்கணும்னா அப்ப அவன் எதை வச்சு கால்குலேட் பண்ணணும்னா இஆர்வி, பிவி, ஐஆர்வி மூணுமே சேர்த்து. சாதாரண உள்ள ஒரு முறை போகணும், வெளியே வரும். இதுல எக்ஸ்ட்ரா உள்ள இருக்கிற அளவு, எக்ஸ்ட்ரா வெளியே இருக்கிற அளவு. புரியுதுங்களா உங்களுக்கு? ஏமா இது புரியுதாமா? டிவின்றது யாரு 500, இஆர்வின்றது யாரு 1000, ஐஆர்வின்றது 2500. புரியுதுங்களா? முதல் நாளும் தெரிஞ்சிச்சுன்னா இதை ஈஸியா கால்குலேட் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் அடுத்து 5வது டோட்டல் லங் கெப்பாசிட்டி, டிஎல்சின்ட்டு. டோட்டல் லங் கெப்பாசிட்டி எல்லாத்தையும் சேர்த்துக்கும், ஆர்வி, இஆர்வி, ஐஆர்வி, டிவி எல்லாமே டோட்டல் லங் கெப்பாசிட்டி. மொத்த லங் கெப்பாசிட்டி அப்படியே எடுக்கலாம். இல்லைன்னா வைட்டல் கெப்பாசிட்டியும் ரெசிடியூவல் கெப்பாசிட்டி. வைட்டல் கெப்பாசிட்டி இங்க போட்டோம் பாருங்க, வைட்டல் கெப்பாசிட்டியில ஏதோ விட்டுட்டோங்க, ஆர்வி விட்டுட்டோம் பாருங்க, இந்த ஆர்வி இல்லைங்க, இதோட ஆர்வியும் போட்டுக்கலாம், இல்ல நானும் சேர்த்து எழுதிக்கலாம். இதான் வைட்டல் கெப்பாசிட்டி. வைட்டல் கெப்பாசிட்டி அப்படின்றது ஒரு உயிரோட இருக்கும்போது அதுல என்னென்ன கெப்பாசிட்டிஸ் நார்மலா இருக்கும். உயிரினா ஹியூமன். ஸோ இது வந்து மிஸ் பண்ணாதீங்க, பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் ஸோ ரெஸ்பிரேட்டரி வால்யூம் அண்ட் கெப்பாசிட்டிஸ்க்கும் இதுல டெட் ஸ்பேஸ் என்ன கொடுத்துருக்கோம். டெட் ஸ்பேஸ் அப்படின்னா நீங்க என்னதான் ஏர் உள்ள எடுத்து வெளியே போனாலும் கடைசியில கொஞ்சோண்டு ஏர் இந்த பைப்ல கொஞ்சோண்டு என்ன இருக்கும், இது தண்ணிட்டு. இப்போ டேங்க்ல இருந்து தண்ணி வருது, பைப்ல வருது, இப்ப கீழே இப்படியே பைப்ல போகுது, திருப்பி மேலே ஏறி இப்ப குறுக்க வருமா பைப்பு, அங்கிருந்து தண்ணி வருது, திருப்பி இங்க வந்து பைப் வருது, இப்ப இங்க பிடிச்சிக்கிறீங்க. இப்போ ஃபுல்லா டேங்க் ஃபுல்லா காலி ஆனாலும் கொஞ்சோண்டு தண்ணி இருந்துட்டே இருக்கும். எங்க சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பைப் லெவல் எங்க ஊத்துதோ இதுக்கு கீழே இந்த பைப்லயும் உங்க வரைக்கும் இருந்துட்டே தானே இருக்கும். இருக்குமா இல்லையாப்பா? அதனால அதுக்கு பேர் தான் டெட் ஸ்பேஸ் அல்லது டெட் ஏர் வால்யூம் எவ்வளோ அப்படின்றோம். ஒரு மனுஷன் டெத் ஆனா கூட உள்ள காத்திருக்குமா இருக்காதா? மூச்சுக்குள்ளாய்க்குள்ள ஏர் இருக்குமா இருக்கா? போயிருக்குள்ள ஸ்பேஸ் இருந்தாவே ஏர் ஃபைவ் ஃபில் ஆகிக்கலாம். தான் டெட் ஸ்பேஸ் அப்படின்றோம். ஸோ வாட் இஸ் டெட் ஸ்பேஸ் அப்படின்றத நீங்க பார்த்துக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் ஓகே நெக்ஸ்ட் அடுத்து ரெஸ்பிரேட்டரி வால்யூம் தான் இங்க சொல்லி இருக்கக்கூடியது. அதனால கால்குலேட் பண்ணுறோம். ஐஸ் இன்ஸ்பிரேட்டரி கேஸ் இஆர்வி, ஆர்வி கொடுத்துருக்காங்க. ஓகே நெக்ஸ்ட் அடுத்து கேஸ் எக்ஸ்சேஞ்ச் என்ன. இப்போ கேஸ் எக்ஸ்சேஞ்ச் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஏர் எங்க போகுது எங்க வருது அப்படின்றத கண்டிப்பா நம்ம பார்த்துடணும். ஸோ அதுக்குரிய டயக்ராம் நான் எங்க போடுறேன் பாருங்க, சிம்பிளா எங்க போடுறேன். இது லங்ஸ், இது லங்ஸ். ஓகே, லங்ஸ் மேல இது லங்ஸ்க்கு மேல பிளட் வெசல் இப்படி போகுது, இதுக்குள்ள பிளட் இப்படி போயிடும். பிளட் நேரம் எங்க போகும்னு நினைக்கிறீங்க? எங்க போகும் பிளட்? ஹார்ட்டுக்குள்ள போகும். ஹார்ட்டுக்குள்ள இருந்து போயிட்டு எங்க போகும் நெக்ஸ்ட்? நேரம் ஹார்ட்ல இருந்து வெளியே வரும். இப்ப ஹார்ட்ல இருந்து எங்க வெளியே வரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அயோட்டா வெளியே வரும். அயோட்டானா மகாதமனி வெளியே வரும். மகாதமனி வழியா எங்க போகும்? செல்லுங்களுக்கு ஆக்சிஜனை வந்துருங்களா? செல்லுங்களுக்கு ஆக்சிஜனை கொடுத்துட்டு திருப்பி எங்க போயிடும்? இங்க தப்புண்டேன். இப்ப எங்க போகும் அப்படின்னா ஹார்ட்டுக்கே போகும். இதுக்கு வேற கலர் எடுத்துக்கோ, டீஆக்சினேட்டட் பிளட். இது திருப்பி எங்க போகும்னா இதை பாருங்க, ஹார்ட்டுக்கே போகும். ஹார்ட்டுக்கு போகும். ஹார்ட்டுக்கு போயிட்டு திருப்பும் ஹார்ட்ல இருந்து எங்க வரும் அப்படின்னு நினைக்கிறீங்க?
சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம ஹார்ட்டுக்கு போயிடுச்சு. ஹார்ட்டுக்கு போயிட்டு திருப்பி இங்க இருந்து எங்க வரும்? லங்ஸ் கோட். இந்த கனெக்ஷன் இப்படி வரணும். இப்படி வரும்போது எங்க பாருங்க, 1 செகண்ட் பாருங்க, புரியலன்னா எங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ஏர் உள்ள வருது, இங்க வருது, ஹார்ட்டுக்கு வருது. ஹார்ட்டுக்கு வந்துட்டு திருப்பி எங்க போகுது? நேரா அப்படியே டிஷ்யூக்குள்ள போகுது. டிஷ்யூக்குள்ள போயிட்டு என்ன கொடுத்துருச்சு? ஆக்சிஜனை கொடுத்துருச்சு. இப்போ யாரை வாங்கிச்சு? CO2. CO2 வாங்கிட்டு திருப்பி எங்க வருது? ஹார்ட்டுக்கு வருது. ஹார்ட்ல வந்துட்டு அதே கார்பன் டை ஆக்சைடு எடுத்துட்டு வருது, எங்க வருது? லங்ஸ். லங்ஸ் வரும்போது யாரை கொடுத்துருது? CO2 கொடுது. இந்த பக்கம் வரும்போது யாரை வாங்கிக்குது? ஆக்சிஜன் வருது. இதான் ரொட்டீன் ப்ராசஸ். இப்படி நடக்கும்போது கேஸ் எக்ஸ்சேஞ்ச்ன்றது என்ன? அது இங்க நடக்குது பாருங்க, இது பேர் கேஸ் எக்ஸ்சேஞ்ச். கேஸ் எக்ஸ்சேஞ்ச், வாயு பரிமாற்றம். ஆக்சிஜனை வாங்கிக்குது, கார்பன் டை ஆக்சைடு கொடுக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல என்ன நடக்குது? இது வாயு பரிமாற்றம் தானே, இது எக்ஸ்சேஞ்ச் தானே. ஒன்னு கொடுத்துட்டு ஒண்ணு வருது. அப்ப 2 இடத்துல எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். ஒன்னு கொடுத்துட்டு ஒண்ணு வாங்குது. அது எப்படி நடக்குது? ஏன் சார் ஆக்சிஜனை கொடுக்கணும்? அது கொடுக்காம வந்துட்டா என்ன பண்ணுவீங்க? நீங்க கிட்ட ஒரு பொருளை கொடுக்குறீங்க, கொடுத்துட்டு வான்னு, நீங்க கொடுக்காம கூட வந்துருவீங்கன்னு. ஆனா இது அந்த மாதிரி வருமானா? கண்டிப்பா முடியாது. ஸோ அதுக்கு என்ன காரணம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த டயக்ராம் பாருங்க, இது புரியுதான்னு பாருங்க. இது ட்ரக்கியா, திஸ் ஒன் இஸ் ட்ரக்கியா. ட்ரக்கியா, இந்த ட்ரக்கியாவை ஒட்டியே பாருங்க, இதெல்லாம் ஏர், ஏர் போகக்கூடிய வழி. அப்போ இதெல்லாம் யாரு? நுரையீரல். நுரையீரல்ல இருக்குதா? இதெல்லாம் யாரு? ஆல்வியோலை. ஆல்வியோலை. ஆல்வியோலைக்கு மேல யாருக்கா? பிளட் வெசல் இருக்கா? இதா பாருங்க, இந்த பிளட் வெசல் போதா? ஆல்வியோலை பிளட் வெசல் போகுதா? அப்போ இந்த பிளட் வெசல் எல்லாம் யார் எடுத்துட்டு வரும்னா, இங்க இருக்கக்கூடிய, இங்க பாருங்க லங்ஸ்குள்ள ஆக்சிஜன் வந்துச்சு பாருங்க, இந்த ஆக்சிஜனை எடுத்துட்டு இது ரிட்டர்ன் போகுது. சரி, இது CO2 எடுத்துட்டு போகும். இது வந்து கார்பன் டை ஆக்சைடு போகும். ஆக்சிஜன் எடுத்துன்னு போறது யாருன்னா பாருங்க, இது வழியா போகும். ப்ளூ கலர் இருக்கு பாருங்க, இதான் வெயின். வெயின் வழியா போகும், சிரைகள் வழியா போகும். இப்போ இதுல இது ஆக்சிஜன் உள்ள போகும். இப்போ இந்த இடத்துல ஆக்சிஜனை உள்ள வாங்குது, கார்பன் டை ஆக்சைடு வெளியே கொடுக்கும். அப்போ அங்க இருக்கக்கூடிய கார்பன் டை, இந்த இதுலயே கார்பன் டை ஆக்சைடு இருக்கு பார்த்தீங்களா? இங்க இருக்கக்கூடிய இதுக்குள்ள என்ன போச்சு? ஆக்சிஜன் போச்சு. அதே மாதிரி இதுல இருந்து என்ன வந்துச்சு? கார்பன் டை ஆக்சைடு இருக்கும். அப்போ இது வழியா வெளியே போகும். அதான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம். இதான் காற்று நுண்குழல்கள் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு இன்னும் தெளிவா சொல்லணும், இங்க எங்க பார்த்தாலும் சரி. இப்ப இதெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்ப ஏர் உள்ள போகுது, O2 உள்ள போகுது. பல்மனரி பிளட் ஃப்ளோ இருக்கு பாருங்க, பல்மனரி பிளட் ஃப்ளோ அப்படின்னு சொல்றாங்க. வென்யூல்ன்றாங்க. இது உள்ள வர்றதா பத்தி கொடுத்துருக்கோம். ஆர்ட்ரியோல இதுல வந்து என்ன வரும்? CO2 வரும். இதுல வரக்கூடிய CO2 இப்படியே வந்து இப்படி வெளியே வந்துடும். புரியுதுங்களா? இதுல என்ன வரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இங்க உள்ள வந்து ஆக்சிஜன் எது வெளியே வந்துடும்? இது வெளியே வரும், பிளட் வெசல்குள்ள வந்து, ரத்த குழாய்க்குள்ள வந்து. ரைட். அப்ப இங்க சொல்றக்கூடிய டைட்டில்னாலும் 2 பேருக்கு எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. ஆல்வியோலைக்கும் பிளட்டுக்கும். ஆல்வியோலை எங்க இருக்கு? இது ரத்த குழாய். இன்னொரு இடத்துல இருக்கும் பிளட்டுக்கும் திசுக்களுக்கும் நடுவில் எக்ஸ்சேஞ்ச் நடக்கின்றோம். அப்போ எக்ஸ்சேஞ்ச் நடக்கிறத டிட்டர்மைன் பண்ணக்கூடியது காற்று வாயு வந்து பரிமாற்றம் நடக்கணும்னா அதை முடிவு பண்றது யாரு அப்படின்னா 3 பேர் அதை முடிவு பண்ணுவாங்க. யாரெல்லாம்? 1 பிரஷர் கிரேடியன், அழுத்தம். அடுத்தது 2வது, 3வது, 4வது. 4 பாயிண்ட் அதை முடிவு பண்ணும். இப்ப நான் உங்ககிட்ட பொருளை கொடுத்துன்றேன், கொண்டு போயிட்டு இதான் பக்கத்துல சாருக்கு கொடுத்துருமான்ட்டு. அப்போ நீ கொடுக்குறதும் கொடுக்காது எதை பொறுத்து இருக்குது அப்படின்னு சொன்னா உன்னுடைய மனசை பொறுத்து இருக்கு. கொடுக்கலாம், கொடுக்காம இருக்கு. ஆனா அதை ஃபாலோ பண்றதுக்காக இருக்கேன். இங்க நான் இருக்கேன். சார் இந்த பொண்ணுகிட்ட இப்படி கொடுத்து அனுப்பிட்டேன். எவ்வளவு நேரம் சார் அனுப்புறீங்க? 2:1 அனுப்புனேன். அப்போ சார் என்ன பண்ணுவாரு? 2:2 அங்க வந்திருக்கும். இன்னும் 1/2 மணி நேரம் வரல அப்படின்னா அப்போ இங்க என்ன இருக்கும்? வேற எங்கேயும் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது, எங்க பொண்ணு வேலை போயிருக்கு. அந்த மாதிரி அந்த பொருளை ஒரு இடத்துல இருந்து எடுத்து போய் டெலிவரி பண்றதுக்கு சேஞ்ச் ஆகுறத யார் யார் முடிவு பண்ணா? ப்ரெஷர். அதிகமான ப்ரெஷர் இருந்தா காத்து சீக்கிரமா போகுமா? ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா சொல்லி உடனே கொடுத்துட்டு உடனே வரணும் அப்படின்னு நான் ஃபோர்ஸ்ஃபுல்லா சொல்லி டக்குன்னு கொடுத்துட்டு வாமா சார் ஏதாவது சொன்னாரு. ப்ரெஷர். சாலிபிலிட்டி ஆஃப் த கேசஸ். சாலிபிலிட்டி ஆஃப் த கேசஸ், ஆக்சிஜனும் கார்பன் டை ஆக்சைடும் ரத்தத்துல வேகமா கரைக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும், ஊடுருவக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும், இல்லைன்னா போகாது. அடுத்து திக்னஸ் ஆஃப் த மெம்பரேன். திக்னஸ் ஆஃப் த மெம்பரேன், இங்க இருக்கிற ஆக்சிஜன் இங்க போகணும்னா இங்க இருக்கிற மெம்பரேன் மெலிசா இருந்தா உள்ள போகுமா, திக்கா இருந்தா உள்ள போகுமா? தம்பி எப்படிப்பா இருக்கணும்? வெளியே அந்த சின்ன சேசி ஓடி இருக்கு. நம்ம போட்டுக்கிற கிளாத் மெம்பரேன், இதான் ஆல்வியோலை மெம்பரேன் வச்சுக்கணும். இது ரொம்ப திக்கா இருந்தா அந்த சின்ன சார் உள்ள போகுமா, மெலிசா இருந்தா உள்ள போகுமா? மெலிசா. அப்ப மெலிசா இருக்கணும், அதாவது திக்னஸ் ஆஃப் மெம்பரேன் மெலிசா இருக்கணும்னு சொல்றாங்க. சர்ஃபேஸ் ஏரியா நிறைய காத்து உள்ள போகணும்னா
லங்குக்கு இவ்வளோண்டு இருந்தா போதுமா, இல்ல இவ்வளோண்டு இடத்துல நிறைய இந்த மாதிரி பல்ஜா இருந்தா பரவாயில்லையா? இந்த மாதிரி இருந்தா தான் போகும். ஏன்னா ஏரியா அகலம் அதிகமாவது இல்லை. அதனால இந்த 4 ஃபேக்டர்ஸும் ஆல் தீஸ் ஆர் த ரெஸ்பான்சிபிள் ஃபார் டிட்டர்மைனிங் தி எக்ஸ்சேஞ்ச் படம்னா இது 3மே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல இங்க கொடுத்துருக்கீங்களே இது என்னன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து டைட்டில் அங்க கொடுத்துருக்க பாருங்க, பார்ஷியல் பிரஷர் ஆர் கான்சென்ட்ரேஷன் கொடுத்துருக்க பாருங்க, அழுத்தம். இந்த பொண்ணுக்கு இங்க அழுத்தம் கொடுத்திருந்தாலும் சீக்கிரம் போய் கொடுத்துட்டு வந்துச்சு. அப்போ பார்ஷியல் பிரஷர்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சு, பிரஷர் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த பிரஷர் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இங்க ஒரு லைன் கொடுத்துருக்கான் பாருங்க, வளிமண்டலத்துல ஆக்சிஜனுடைய அழுத்தம் எவ்வளவு இருக்கு. இப்ப பாருங்க இந்த இடத்துல ஆக்சிஜன் எவ்வளவு இருக்கு, நுரையீரலுக்குள்ள எவ்வளவு இருக்கு, அட்மாஸ்பியர்ல 159 இருக்கான், நுரையீரலுக்குள்ள எவ்வளவு இருக்குன்றாங்க, எவ்வளவு இருக்குன்றாங்க 104. அப்ப பிரஷர் இங்கிருந்து எங்க வரும், இங்கதான் வரும், இங்கிருந்து இங்கதான் வரும். அடுத்தது இங்க ரத்தத்துக்குள்ள எவ்வளவு இருக்குது அப்படின்றாங்க 40. அப்ப இங்க இருந்து எங்க வரும், இங்க வரும். ரத்தத்துக்குள்ள ஆக்சிஜனேட்டட், இப்போ ரத்தத்துல இருந்து டிஷ்யூக்குள்ள போயிடுச்சுன்னா அடுத்தது ஆக்சிஜனேட்டட் பிளட்டா இருக்கும்போது என்ன இருக்கும், அதிகமாகும் அடுத்து இங்க வரைக்கும் போயிடும். அப்ப ரிட்டர்ன் வரும்போது என்ன வரும், இங்க இருந்து இங்க வருமா. அப்போ அழுத்தம் அதிகமான இடத்துல இருந்து அழுத்தம் குறைவான இடத்துக்கு போறதான் எப்பவுமே ஒரு காற்றாகட்டும் தண்ணீர் ஆகட்டும் இதான். இப்போ இங்க என்ன கொடுத்துருக்காங்க, வளிமண்டலத்துல இருக்கக்கூடிய காற்றினுடைய அழுத்தம் எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்க. 159 எழுதுறீங்க சமவா சமயமாதான் 159 அப்படின்னு போட்டுறீங்க. சரி, அது ஏன் அது PO2 சொல்றாங்க, வெறும் ஓட்டுன்னு சொல்லாம பிரஷர் ஆஃப் ஆக்சிஜன் தான் அதுக்கு அர்த்தம். PO2 ஏன் போடுறாங்க, PO2 ஏன் போடுறாங்க அப்படின்னா அதுக்கு நான் சொல்றேன். பார்ஷியல் பிரஷர் அப்படின்னா என்ன, இப்போ காற்றினுடைய அழுத்தம் எவ்வளவுன்னு தெரியுமா, காற்றுக்கு அழுத்தம் உண்டு அப்படின்னு சொன்னாங்க, பிசிக்ஸ்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. பாய்ஸ் உங்களுக்கு ஏதாவது ஐடியா உண்டு இல்ல, பார்ஷியல் பிரஷர் காற்றுக்கு அழுத்தம் இருக்குதா இல்லையா. நம்ம சார் பலூன்ல அடிச்சு வச்சா வெளியே வருது அழுத்தம் இருக்குதுன்னு தெரியும். ஆனா ஓப்பன் ஸ்பேஸ்லயே இருந்தா கூட அந்த காற்றுக்கு அழுத்தம் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சாங்க. அப்ப அந்த காற்றினுடைய அழுத்தம் எவ்வளவு அப்படின்னா இங்க பாருங்க, இது வந்து நான் வச்சிருக்கக்கூடிய ஒரு கேபிலரி டியூப். திஸ் ஒன் இஸ் எ கேபிலரி டியூப். இது ஒரு கேபிலரி டியூப். இந்த கேபிலரி டியூப் இட் இஸ் பிளேஸ் இன் எ மெர்க்குரி கண்டெய்னிங் பீக்கர்ல இதை வச்சிருக்கோம். நல்லா கவனிச்சுக்கோங்க, இது மெர்க்குரி இருக்கக்கூடிய ஒரு பீக்கர்ல வச்சிருக்கோம். மெர்க்குரி தெரியும், பாதரசம் வச்சு ஓப்பன் ஸ்பேஸ்ல நீங்க கொண்டு போய் ரோட்ல வச்சுட்டு வந்தாலும் சரி, ரூம்ல வச்சாலும் சரி, எங்க வச்சாலும் சரி, இன்னும் கேபிலரி மீட்டர் இன்னும் மேல போகணும். இந்த மெர்க்குரியுடைய அளவு எங்க வரைக்கும் ரைஸ் ஆகுது அப்படின்னா இங்க இருக்கிற மெர்க்குரி இங்க வரைக்கும் ரைஸ் ஆகும். இந்த அளவு எவ்வளவு சொல்றாங்க, 760 mm Hg சொல்றோம். Hgன்னா பாதரசத்தொலை. 76 mm எவ்வளவு சென்டிமீட்டர் தம்பி, 760 சொல்லுங்க. எப்படி எதுவுமே பேசாம நானே பேசியிருந்தேன், எனக்கு வாய் வலிக்குதா. அப்ப உங்களை டிம்பானிக் மெம்பரேன்லாம் உள்ள காற்று அடிச்சுட்டு கொட்டா விடுற மாதிரி கண்டிஷன் வந்துருக்கு. 760 மில்லிமீட்டர்ன்றது எத்தனை சென்டிமீட்டர், ஒரு சென்டிமீட்டருக்கு எத்தனை மில்லிமீட்டர், 10 மில்லிமீட்டர். அப்ப 10 மில்லிமீட்டர் ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர்னா அது எத்தனை சென்டிமீட்டர், பல சென்டிமீட்டர் 70. அப்ப 76 சென்டிமீட்டர் சொல்றேன். அப்ப 76ன்றது உங்க ஸ்கேல் எத்தனை சென்டிமீட்டர், பெரிய ஸ்கேல்ல 30. அப்ப 30 1 அடி 2 அடி அப்படிதானே, 60 ஆயிடுச்சு. 76 நினைக்கும் கிட்டத்தட்ட இவ்வளவு. அப்ப கீழே ஒரு பீக்கர் வச்சிங்கன்னா அதுல கண்ணாடி டியூப் ஓப்பன், 2 பக்கம் துண்டு, இந்த பக்கம் கட்டி இந்த பக்கம் விட்டு நடுவுல சின்ன ஹேர் மட்டும் தான் உள்ள போகும். அந்த மாதிரி டியூப் வச்சுட்டோம்னா அதுல இருக்க மெர்க்குரி தங்க வரைக்கும் ஏறி இருக்காம்பா. ஏன் ஏறணும், அது இதுதான் ஏருடைய பிரஷர். இது ஏன் ஏறணும்னா தம்பி, வெளியில இருக்க ஏர் போய் யார் மேல அழுத்துது, மெர்க்குரி அழுத்துது. மெர்க்குரி அழுத்தும் போது என்ன இருக்கும், அது போறதுக்கு வழி இல்லை, எதனோடு மேல ஏறு. அந்த காற்றின் அழுத்தம், ஏருடைய பிரஷர். அப்ப 760 mm என்ற Hg என்பது திஸ் இஸ் கால்ட் ஏர் பிரஷர். ஏருடைய பிரஷர் தான் நம்மளுக்கு 760 mm Hg அப்படின்னு சொல்லியிருக்கோம். புரியுதுங்களா? இப்போ இன்னொன்னு சப்ஜெக்டுக்கே வரல, இது 5th 6th லெவல் கொஸ்டின். இது ஏருடைய பிரஷர் 760 mm. இப்போ ஏர்ன்றது யார், ஆக்சிஜன். ஏர்ன்றது யார் சொல்லுங்க பார்க்கலாம், ஆக்சிஜன். அப்புறம் ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன், மீத்தேன். ஆமாவா,
ஹைட்ரஜன், இந்த மாதிரி மிக்சர் ஆஃப் கேசஸ் தானே. அப்ப நம்ம பிரீத் பண்ணும்போது ஆக்சிஜன் மட்டும் உள்ள போகுமா? எல்லாமே சேர்ந்து தானே போகும். அந்த மாதிரி போகும்போது அட்மாஸ்பியர்ல வச்சு செக் பண்ணி பார்க்கும்போது ஆக்சிஜனுக்கு மட்டும் எவ்வளவு ப்ரெஷர் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கான். அதுதான் PO2ன்ற வேர்ட்ல கொடுத்தோம். P என்ன பார்ஷியல் ப்ரெஷர், என்ன மீனிங், பகுதி அழுத்தம். இங்க 12 பேர் இருக்கிறோம். இந்த 12 பேரும் சேர்ந்து இப்போ இங்க ஒரு கார் இருக்குன்னு வச்சுக்கோங்க, காரை பிடிச்சு தள்ளுறோம். அப்ப காரை பிடிச்சு தள்ளுறதுக்கு எவ்வளவு எனர்ஜி தேவைப்படுதா? 12 பேரோட எனர்ஜி. அப்ப 12 பேரோட எனர்ஜி எல்லாமே ஈக்குவலா இருக்குமா? வேறே ஆகும்ல. அப்போ இப்போ இந்த பொண்ணு மல்லிகை, உன் பேர் என்னவா? தேவிகா சரி. சும்மா இப்ப தேவிகா சரிக்கு ஒரு எனர்ஜி இருக்கும், இந்த பொண்ணுக்கு ஒரு, இந்த தேவிகா சரி ஒரு வீல தள்ளுற அளவுக்கு எனர்ஜி இருக்கும், இந்த பொண்ணுக்கு என்ன இருக்கும், 2 வீல தள்ளுற அளவுக்கு எனர்ஜி இருக்குது அப்படின்னா அப்போ பார்ஷியல் பிரஷர் ஆஃப் தேவிகா சரி எவ்வளோ? 100. பக்கத்துல இருக்க உன் பேர் என்னவா? பவித்ரா. பவித்ராவுக்கு என்ன இருக்கும்? இங்க 100 இந்த எவ்வளோ? 200. அப்ப எல்லாருடைய எனர்ஜியும் ஒண்ணு இருக்கா? அப்போ தேவிகா சரிக்கு மட்டும் எனர்ஜி எவ்வளோ? பார்ஷியல் பிரஷர் ஆஃப் தேவிகா அப்படின்னு சொல்ல முடியாது, பார்ஷியல் பிரஷர் ஆஃப் ஸ்டூடெண்ட். அந்த மாதிரி ஆக்சிஜனுக்கு மட்டும் வளிமண்டலத்தை கொடுக்கக்கூடிய எவ்வளவு அழுத்தம்? 150. அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கு பாத்தீங்களா? கார்பன் டை ஆக்சைடுக்கும் சம் ப்ரெஷர் இஸ் தேர், இங்க கொஞ்சம் ப்ரெஷர் இருக்குது. அப்ப யாருக்கு ப்ரெஷர் அதிகம்? ஆக்சிஜனுக்கு தான். இப்போ கார்பன் டை ஆக்சைடுக்கு ப்ரெஷர் லெஸ். சோ அப்போ பாரு, கார்பன் டை ஆக்சைடு ப்ரெஷர் லெஸ்ஸா இருக்கிறதுனால எது பாடிக்கு வேகமா லங்ஸ்க்கு உள்ள எது போகும்? கார்பன் டை ஆக்சைடு உள்ள போகுமா, ஆக்சிஜன் உள்ள போகுமா? அப்ப வெளியே அட்மாஸ்பியர்ல ஆக்சிஜனுக்கும் கார்பன் டை ஆக்சைடு இருக்கு, யாருடைய அழுத்தம் அதிகம்? ஆக்சிஜன். அப்ப உள்ள யார் வேகமா போகும்? ஆக்சிஜன் போகுமா, கார்பன் டை ஆக்சைடு போகுமா? ஆக்சிஜன் தானே போகும். அப்ப போகும்போது கொஞ்சம் கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் போகலாம். புரியுதா? இப்போ பார்ஷியல் ப்ரெஷர்னா புரியுதா? சோ தான் பார்ஷியல் ப்ரெஷர் அப்படின்றது. அதே மாதிரி இந்த பார்ஷியல் ப்ரெஷர் அட்மாஸ்பியர்ல 159, லங்ஸ்குள்ள போகும்போது எவ்வளவு இருக்கு? 104. ஏன் 104? அங்கிருந்து இங்கிருந்து அது ஈக்குவலா பேலன்ஸ் பண்றதுக்காக போயிருக்கணும்ல, போகல. ஏன்னா இங்க இருக்கிறத யாரு ஒழிஞ்சிச்சு? பிளட் போயிடுச்சு. பிளட் யாருக்கு கொடுத்துச்சு? டிஷ்யூ கொடுத்துச்சு. அப்ப அந்த பக்கம் யூஸ் ஆகிட்டே இருக்கு. அப்ப மேல இருந்து என்ன இருக்கும்? வாங்கிட்டு ஒரு ஹை ப்ரெஷர் இருந்து லோ ப்ரெஷருக்கு ஊடுருவி போகும். அதுதான் இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த பார்ஷியல் ப்ரெஷர் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்றாங்க. அப்ப ப்ரெஷர் அதிகமா இருக்கிற இடத்துல இருந்து ப்ரெஷர் கம்மியா இருக்கிறதுனால போகும். அப்ப இங்க பார்க்கும்போது அட்மாஸ்பியர்ல பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் எவ்வளவு சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ 159. இப்போ ஆக்சிஜனை மட்டும் எடுத்துக்கலாம். ஆக்சிஜன் எப்படி இங்க இருந்து இங்க வரைக்கும் போகுது அப்படின்றதுக்கு இங்க கான்செப்ட் நான் சொல்லிட்டு இருக்கேன். லங்ஸ்ல PO2 எவ்வளவு? கவனிப்பா, 104. அப்ப ஏர் எங்க இருந்து எங்க போகும்? ஆக்சிஜன் எங்க இருந்து எங்க போகும்? பாருங்க 159 பா, இங்க 104. ஆக்சிஜன் எங்க போகும்? அட்மாஸ்பியர்ல இருந்து லங்ஸ்குள்ள போகும். போகுமா? அது இல்லாம லங்ஸ் வினிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் வேகமா. சரி, இங்க O2 இவ்வளவு இருக்குன்றோம். நெக்ஸ்ட் இப்ப இங்க வந்த O2 தான் எங்க வரும் பாருங்க, இங்க ஆக்சிஜன் உள்ள வருதா? இங்க வந்து தானே அங்கேயும் வரும். அப்ப PO2 இங்கே எவ்வளவுதான்? 104. இன்னும் அதிகமா இருக்கணும். நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன்றீங்க, என்ன ஒண்ணுமே சொல்ல மாட்டேன்றீங்க. எப்பா இங்க 104 இருக்குப்பா. இப்ப இங்க இருந்து டிஷ்யூல பாத்தீங்களா, டிஷ்யூல இருந்து வரக்கூடிய ஆக்சிஜன் எவ்வளவு கொடுத்துருக்காங்க சார்? டிஷ்யூல இருந்து வரக்கூடிய ஆக்சிஜன் இங்க ரிட்டர்ன் வருது பாத்தீங்களா, இந்த ஆக்சிஜன் எவ்வளவு கொடுத்துட்டு 40. அப்ப இங்க PO2 ஈக்குவல் டு 40 ப்ரெஷர். இதே 40 தானே இங்க இருக்கும். PO2 எவ்வளவு? 40. அப்ப இங்க இருக்கும்போது இந்த ஆக்சிஜனுடைய ப்ரெஷர் எவ்வளவு இருக்கு? 40. இங்க இருக்கும்போது இங்க ஆக்சிஜன் எவ்வளவு ப்ரெஷர் இருக்கு? 104. அப்போ எங்க இருந்து எங்க வரும்? 40ல இருந்து 104 போகுமா, 104ல இருந்து 40 வருமா? 40. அப்ப இங்க வரும்போது 40, 41, 42, 43 அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வரும்போது PO2 எவ்வளவு ஆயிடும்னு சொல்லியிருக்காங்க? 95 ஆயிடும். எவ்வளவு ஆயிடும்? அந்த 95 தானே இங்க இருந்து இங்க போயிட்டு இப்படி வந்தாலும் அதே 95 தானே அவர் கொடுத்துருக்காங்க. சரி, ஏன் சார் 95 100ன்னு போடக்கூடாது? நீட்ல டோட்டல் மார்க் எவ்வளவு? டோட்டலா எல்லாத்தையும் நீட் மொத்த டோட்டல் உட்காரு, பயப்படாத. 720 மார்க். சரியா? சோ இந்த பொண்ணை இருக்கும் நல்லா திட்டினேன், 100 மார்க் வாங்கிட்டு இருந்துச்சு. திட்டின உடனே 200 மார்க் வாங்கிச்சு. அந்த பொண்ணு 4 அடிச்சேன், 300 மார்க் வாங்கிச்சு. அந்த பொண்ணு இன்னும் இருக்கும் 4 அடி கொடுக்குறேன், அது 500 வாங்கிச்சு. இந்த பொண்ணுக்கு இன்னும் எவ்வளவு அடி கொடுக்குமோ அவ்வளவு கொடுத்துட்டேன், 720 வாங்கிச்சு. இனிமே இன்னும் 1 கோடி அடி கொடுத்தாலும் அந்த பொண்ணு வாங்கக்கூடிய மார்க் அவ்வளவுதான் வாங்கும்.
அதுக்கு மேல எவ்வளவு அடி கொடுத்தாலும் வாங்க. அந்த மாதிரி இங்க வரும்போது இங்க ஆர்பிசி இருக்கு பாத்தீங்களா, ஆர்பிசி, ஆர்பிசிக்குல பார்ஷியல் ப்ரெஷர் 40 இருந்தா ஒரு ஆக்சிஜன் ஃபில் ஆச்சு. சரிங்களா, 25%. பார்ஷியல் ப்ரெஷர் 50 இருக்கும்போது 2, பார்ஷியல் பிளஸ் 70 இருக்கும்போது 3, 95 இருக்கும்போது 4. ஒரு ஆக்சிஜன் வந்து ஹீமோகுளோபின் எத்தனை மாலிகுல் எடுத்துட்டு போகும் 4. இப்போ 95 அடி கொடுக்கும் போதே அது என்ன ஆயிடுச்சு, கம்ப்ளீட்லி ஃபில் ஆயிடுச்சு. இனிமே நீங்க 100 அடி கொடுத்தீங்கனாலும் எவ்வளவுதான் இருக்கும், டோட்டல் பார்ஷியல் ப்ரெஷர் எப்படிதான் இருக்கும், 95. அதுக்கு மேல எடுத்துட்டு போற கெப்பாசிட்டி நீங்க அடிச்சாலும் அவ்வளவுதான் சார் வாங்க முடியும். அதனாலதான் இது கிடைச்சி 100 ஆகல. அது கேட்பாங்க இடத்துல, ஒய் வந்து பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் ஃப்ரம் த லங்ஸ் வரும்போது 95 தான், ஒய் இட் இஸ் நாட் கெட் கன்வெர்ட் 100 அட் பண்ணினா பார்ஷியல் ப்ரெஷர் 95 இருக்கும்போது ஃபுல்லி சேச்சுரேட்டட். புரியுதுங்களா? அப்ப என்ன இருக்கு, தேவையான ஆக்சிஜன் கிடைச்சிது, நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் எவ்வளவுதான், எல்லாம் வாங்குறதுக்கு இடம் இல்லை. நிறைய காசு கொடுத்துனே இருக்கிறாங்க, ரூம் ஃபில் ஆயிடுச்சு, நீ கொடுத்தாலும் வைக்கிறதுக்கு இடம் இல்லப்பாங்க. பக்கத்து ரூம்ல ஏக்காவது கொடு அப்படிதான். சோ அங்க 95 வந்துச்சா. இப்போ இங்க எவ்வளவு வந்துச்சு PO2, எப்ப இங்க உள்ளதானே வந்துட்டு இருக்கு 95 லங்ஸ் வந்து. அப்ப டிஷ்யூக்குள்ள ஏற்கனவே அது டிஷ்யூ இருக்குல்ல, செல்லுக்குள்ள ஆக்சிஜனேஷன் நடந்து இருக்குல்ல சார், அதுக்கு பார்ஷியல் ப்ரெஷர் எவ்வளவு இருக்குன்னு சொல்றாங்கன்னா PO2 = 40. எவ்வளவு இருக்கு? அப்ப எங்க இருந்து எங்க வரும், 95ல இருந்து தானே 40 தானே வரும். அப்ப 95ல இருந்து 40 40 40 40 உள்ள வந்துச்சுன்னா என்ன ஆயிடும், இது ஃபுல்லா இதுல இருக்கிறது குறைஞ்சிருமா, இது குறைஞ்சிச்சு பின்னாடி திருப்பி வெளியே போகும்போது PO2 என்ன ஆயிடும் 40. இவ்வளவு கொடுத்துச்சு. அப்ப 95ல இருந்து ஒரு 55 கொடுத்து திரும்பி நீங்க எவ்வளவுதான் வரும் 40. அப்ப இங்க வரும்போது 40 தானே, திருப்பி இங்க இருந்து இங்க வரும்போது 40 தானே, 40 என்ன பின்னாடி திருப்பி இங்க வரும்போது என்ன ஆயிடுது, இங்க வாங்குது 41 42 43 95. அப்ப இதுக்கு பேர் சேச்சுரேஷன் அப்படின்னு பேர். ஜெனரேஷன் சேச்சுரேஷன், ஆக்சிஜன் சேச்சுரேஷன் அப்படின்னு பேர். உங்களுக்கு தேவையான அளவுக்கு காசு கொடுத்தாச்சு, வேலை வாங்கிட்டீங்க. இனிமே நான் ஒரு 4 வீடு கட்டணும்னு கட்டி முடிச்சிட்டீங்க, இனிமே எவ்வளவு காசு கொடுத்தாலும் இடம் வைக்கிறது கிடணும். புரியுங்க? அந்த பார்ஷியல் அப்ப எப்படி வச்சுக்கணும்னா நீங்க இங்க இருந்து தான் பார்க்கணும். இங்க இருந்து இப்ப இங்க இருந்து எடுக்கலாம், இங்க இருந்து எடுக்கலாம். இப்போ 159ல இருந்து 104 வருது, 104ல இருந்து 41, 41 இங்க வரும்போது 95 வேணா இங்க எழுதி வச்சுக்கலாம். ஏன்னா இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் அதே தான், ஆக்சிஜனை மட்டும் பார்த்துருக்கோம். அதே மாதிரி என்ன இருக்கும், இங்க வரும்போது 95 இருக்கும்போது இங்க எப்படி வந்து 40 ஆச்சுன்னா அந்த 95ல ஒரு 55 இருக்காதுல்ல, 55 எங்க போயிடும், டிஷ்யூக்குள்ள போயிடும். அப்ப 40, அப்ப திருப்பி 40 எப்படி ஆச்சு, அதே 40 இங்க வரும்போது புரோட்டீனா நடந்திருக்கு. இதுதான் பார்ஷியல் ப்ரெஷர். ஹை பார்ஷியல் ப்ரெஷர் உயர்ந்த பகுதி அழுத்தத்திலிருந்து குறைந்தான பகுதி அழுத்தத்துக்கு தான் போகும். புரியுதுங்களா? ஓகே, இது கிளியரா உங்களுக்கு? ஆக்சிஜன் அப்படியே கார்பன் டை ஆக்சைடு பார்த்துடலாம். இப்ப பாருங்க 159ல இங்க போச்சு. அடுத்தது என்ன பார்த்தோம் அப்படின்னா டி ஆக்சைடு, அதாவது இங்க இருந்து இங்க போகுதுன்னா இப்படி இருந்துச்சு, இப்போ இங்க இருந்து இங்க வரைக்கும் வந்துச்சு. கடைசியில கார்பன் டை ஆக்சைடு சார் இருக்கும். யூஸ்வலி கார்பன் டை ஆக்சைடு எங்க அதிகமா இருக்கும், டிஷ்யூஸ்ல அதிகமா இருக்கும். டிஷ்யூஸ்ல தான் இருக்கும். நம்ம காத்து உள்ள இருக்கும் போதே கார்பன் டை ஆக்சைடு உள்ள வரும்ன்றோம், வருதா? எவ்வளவு வருது 40. ஆனா இங்க இருக்கக்கூடிய 40 இங்க எப்படி 45 ஆச்சு, இங்க எப்படி 45 ஆச்சு? அப்ப இங்க ஏதோ ஒரு 5 பாயிண்ட் இங்க வந்து வந்திருக்கு, நம்ம தானே? அப்ப இங்க எவ்வளவு இருந்திருக்கு, டிஷ்யூக்குள்ள 45 இருந்து. யாருக்குள்ள? டிஷ்யூக்குள்ள. அதுதான் பாருங்க, டிஷ்யூஸுக்குள்ள இருந்த PCO2 எவ்வளோ, 45. அப்ப பிளட்ல வரக்கூடிய ஆக்சிஜனுடைய பார்ஷியல் ப்ரெஷர் 40. அப்போ 40 இருந்து இங்க அங்க அதிகம், இங்க கம்மி. அப்ப இங்க கார்பன் டை ஆக்சைடு இங்க வந்துச்சு. அதனால இங்க என்ன ஆயிடுச்சு, பிகம்ஸ் எப்ப உள்ள வரும்போது 40 பா, இந்த பக்கம் வெளியே வரும்போது என்ன ஆயிடுச்சு 45. அப்ப இங்கேயும் PCO2 = 45. அப்ப இங்க வந்தாலும் 45. அப்ப இங்க எவ்வளவு இருக்கு PCO2 45. இங்க எவ்வளவு இருக்கு லங்ஸ்குள்ள 40. உள்ள இருக்கும்போது 40 தான் இருக்கு, ஆனா இங்க 45. இப்ப என்ன ஆகும், எங்க போகும், இங்க இருந்து கார்பன் டை ஆக்சைடு வெளியே போகும், ஹை பிரஷர்ல இருந்து லோ பிரஷர் போயிடும். அப்போ லங்ஸ்குள்ள பிரஷர் எவ்வளவு இருக்குன்னு வச்சுக்கோ, 40 இருக்குன்னு வச்சுக்கோ. லங்ஸ்க்கு வெளியே எவ்வளவு இருக்குன்னு பாக்கணுமா, அட்மாஸ்பியர்ல PCO2 எவ்வளவு இருக்கு 0.3. 0.3 இங்க எவ்வளவு இருக்கு 40. அப்ப எவ்வளவு வேகமா போகும், ரொம்ப ஓவரா இருக்கு, இங்க ரொம்ப கம்மியா. அப்போ மூமெண்ட் ஆஃப் ஏர் ஃப்ரம் லங்ஸ்ல இருந்து அவுட் சைடு போற கார்பன் டை ஆக்சைடு போற வேகம் அதிகம் தானே, ரொம்ப கம்மியா இருக்கு. அப்ப ரொம்ப கம்மியா இருக்கு, டக்குன்னு ஓடிடும்ல. அப்ப ஆக்சிஜன் உள்ள வர்ற வேகத்தை விட யாருடைய வேகம் அதிகம்? எப்படி சார் நீங்க சொல்றீங்க? லிசன், உள்ள வர்ற வேகத்தை விட கார்பன் டை ஆக்சைடு வர வேகம்னா உள்ள எவ்வளவு இருக்கு PO2. சரி, இதுவும் இன்னொரு டாபிக் மட்டும் தான் உங்களுக்கு புரியாம இருக்கும். உள்ள வந்து 100 இருக்கா, சரி 104 இருக்கு. இங்க எவ்வளவு இருக்கு
40. ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எவ்வளோ? 64. இப்போ இங்க ஆலிவ் ஆயில மேல எவ்வளவு இருக்கு? இங்க உள்ள பிசி ஓட்டு எவ்வளவு இருக்கு? 40. வெளியே எவ்வளவு இருக்கு? 0.3. இப்போ டிஃபரன்ஸ் எவ்வளவு வருது? அரௌண்ட் 39.7. ஏன் 3.7? 40 0.3. அப்ப இதனுடைய பர்சன்டேஜ் அதிகம். இதுக்கும் இருக்கிற வேகத்தை விட இது எத்தனை டைம்ஸ்? இது 40 டைம் 37.9 வருது. ஆனா இது 64%. பாத்தீங்கன்னா எதுக்கு டிஃபரன்ஸ் அதிகம்? இதுக்கு தானே அதிகம். சார் இந்த நம்பர் கம்பேர் பண்ணாதீங்க. இதுல எத்தனை டைம்? 40ன்றது 104 எத்தனை டைம் இருக்கு? 2 முறை வச்சுக்கோங்க, இல்ல 3 முறை கூட வச்சுக்கோங்க. 0.3 40 எத்தனை முறை இருக்கு? 10 முறை, 20 முறை, 30 முறை. அப்ப என்ன சொல்றாங்க? 20 டைம்ஸ் ஃபாஸ்டர். ஆக்சிஜன் உள்ள வர்ற வேகத்தை விட கார்பன் டை ஆக்சைடு வெளியே போற வேகம் எவ்வளவு அதிகம்ன்றாங்க? 20 டைம் ஃபாஸ்டா போகும். இதுவும் ஒரு நல்ல கான்செப்ட். இந்த நம்ம இதுல நீங்க வச்சுக்கணும். ஓகே, இது புரியுதுங்களா? இதான் கேஸ் எக்ஸ்சேஞ்சர் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். எது? பிரஷர், பார்ஷியல் பிரஷர் அல்லது கான்சன்ட்ரேஷன். நெக்ஸ்ட் அடுத்தது ரெண்டாவது பாயிண்ட் சாலிபிலிட்டி. சாலிபிலிட்டி என்ன? சாலிபிலிட்டி என்ன சொல்றாங்க பாருங்க. ஆக்சிஜன் கரைய வேகம். இப்போ ஒரு சில மீன் தொட்டில எல்லாம் பாருங்க, இத்தனோண்டு டப்பால ஒரு ஜெக் எடுத்துட்டு பக்கெட்ல ஒரு மீனை போட்டு வச்சீங்கன்னா 2 நாள்ல இறந்துருது. ஆனா கிணத்துல இறந்து போகிறதே இல்லை. ஏன் காரணம்? ஜக்குடைய மேல ஏரியா கம்மி. அப்ப காட்டு உள்ள போக பரவக்கூடிய ஏரியா, கரையக்கூடிய இடம் கம்மி. காட்டு கம்மியா தானே குறையும். ஆனா கிணறுல அகலம் ஆக்சிஜன் சரி. அதான் இங்க சொல்லியிருக்கான் பாருங்க. இந்த இடத்துல பாருங்க PO2 இங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. மேல இருக்கிறதெல்லாம் என்ன சொல்லியிருக்கான்? ஆக்சிஜன். உள்ள இருந்து பாருங்க எவ்வளவு கொடுத்துருக்கான் ஆக்சிஜன். தண்ணிக்குள்ள போகிற வேகம் எப்படி இருக்கு? இப்ப இங்கேயும் இதையும் பாருங்க, மேல ஆக்சிஜன் இருக்கு, கீழே என்ன கொடுத்துருக்காங்க? கார்பன் டை ஆக்சைடு இருக்கு. இப்போ எதுக்கு கரையக்கூடிய கெப்பாசிட்டி அதிகமா இருக்கு? ஆக்சிஜனுக்கா கார்பன் டை ஆக்சைடுக்கா? தம்பி இங்க இருந்து இது காத்துல இருந்து தண்ணி வர்றதுக்கு, தண்ணிக்குள்ள ஆக்சிஜன் வர்றதுக்கு 1 2 3 4 மாலிகுல் தான் வருது. ஆனா இங்க கிட்டத்தட்ட எல்லாமே வந்துருக்கு பாத்தீங்களா? அப்ப யாருக்கு கரையக்கூடிய வேகம் அதிகம்? கார்பன் டை ஆக்சைடு சாலிபிலிட்டி அதிகம். அதான் கொடுத்துருக்காங்க 20 to 25 டைம்ஸ் ஃபாஸ்ட். தான் சொன்ன நல்லா உள்ள கார்பன் டை ஆக்சைடு வேகமா வெளியே போகும். நெக்ஸ்ட் அடுத்து சர்ஃபேஸ் ஏரியா. 3வது பாயிண்ட் பின்னாடி வரும். சர்ஃபேஸ் ஏரியா எப்படி இருக்கும்னு சொன்னோம்? பிக்கஸ்ட் சர்ஃபேஸ் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. எவ்வளவு சொல்லியிருக்கோம்? 100 ஸ்கொயர் மீட்டர் இருக்கும்டா. 100 ஸ்கொயர் மீட்டர்னா பாத்துக்கோங்க, நியர்லி 30 மீட்டர். 30 அடி இந்த பக்கம், இந்த பக்கம் 30. இந்த கிளாஸ் ரூம் மாதிரி நியர்லி 4 கிளாஸ் இல்ல 5 கிளாஸ் ரூம். உங்க கிளாஸ் எக்ஸாம் நடக்கிற கிளாஸ் ரூம் அளவுக்கு இருக்கணும். அப்ப இருக்கும் வேகம், ஆக்சிஜனோட வேகம் அதிகமா இருக்கணும். அடுத்தது நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட். முன்னாடி விட்டுட்டாது தேர்ட் பாயிண்ட். இது அடுத்தது, இது திக்னஸ் ஆஃப் த மெம்பரேன். இது திக்னஸ் ஆஃப் த மெம்பரேன். மெம்பரேனுடைய திக்னஸ் இங்க பாருங்க. இந்த டிஃபியூஷன் மெம்பரேன் கேட்பாங்க. ஊடுருவி போகும்னா 3 மெம்பரேன் தாண்டி தான் போகும். இது பாருங்க, இது ஆல்வியோலை. இது ஆல்வியோலைக்கு மேல இருக்கு பாருங்க, இது ஆல்வியோலார் வால் கிரீன் கலர் இருக்கு. இந்த ஆல்வியோலாருக்கு மேல இருக்கிறது பாருங்க, இதுக்கு பேர் ஸ்குவாமஸ் எபிதீலியம் பேர். பாருங்க, இது ஸ்குவாமஸ் தட்டை எபிதீலியம் பேர். நல்லா கவனிச்சுக்கோங்க, இது தட்டை எபிதீலியம். இதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது இன்னொரு யாரு அப்படின்னு சொன்னா எண்டோத்திலியம். இது பாருங்க, இது ரத்த குழாய்ப்பா. இங்க பாருங்க, இந்த ரத்த குழாய் இப்படியே போது பாருங்க. பாருங்க, இது ரத்த குழாய். ரத்த குழாய்க்குள்ள ஆர்பிசி பாருங்க. அப்ப ரத்த குழாய்க்குள்ள மேல ஒரு செல் இருக்கு பாத்தீங்களா, இந்த ரெட் கலர் செல், அதுதான் எண்டோத்திலியல் செல்ஸ். இந்த பக்கம் யாருக்கா? இந்த பக்கம் யாருக்கா? ஆல்வியோலையோட எபிதிலியம் இருக்கு. இதுக்கு என்ன எபிதிலியம் பேரு? ஸ்குவாமஸ் எபிதிலியம் பேரு. சார் முடிக்க சொன்னா முடிக்கிறேன், எடுக்க சொன்னா எடுக்கிறேன். சரி சார், ஓகே சார். வாங்க சார். க்ளோஸ் பண்ணிட்டுமா இருக்கணும் இருக்குங்களா? சரி சார், சரியா போயிட்டுங்க சார். பாத்துருக்கீங்களா? எங்க பாத்துருக்கீங்க? அரவணை ஸ்கூல் பாத்துருக்கீங்களா? தலைவாசல் பாத்துருப்போம். சரி சரி சரி. இப்ப அந்த கிளாஸ் அட்டன் பண்ணீங்களா நீங்க? தலைவாசல்ல வாரம் அட்டன் பண்ணிட்டு இருந்தீங்க எல்லாருமே. ஸோ அதை அட்டன் பண்ணதுனால இதெல்லாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நல்லா யூஸ் பண்ணீங்க சரிங்களா? ஏன்னா இந்த மாதிரி இடத்துல உட்காந்து படிக்கிறதுக்குலாம் நமக்கு ஒரு வாய்ப்பு தானே இது. ஒரு நல்ல ஒரு ஆம்பியன்ஸ் கொடுக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இது ஒரு நம்பிக்கை கொடுக்கும். இது நம்ம இந்த மாதிரி இடத்துல ஒரு நாள் உட்காந்து படிக்கல. இப்பதான் நமக்கு இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. சேலத்துல இருக்கிற யாரெல்லாம் சேலம்?
ஸோ உங்களுக்கு அந்த மாதிரியான வாய்ப்பு ஏற்கனவே இருந்திருக்கலாம், இல்லை இல்லாமலும் இருந்திருக்கு அந்த மாதிரி வாய்ப்பு. இந்த ஃபர்ஸ்ட். ஸோ சேலத்துல வந்து இந்த மாதிரி ஒரு ஏற்பாட்டை வந்து பண்ணி நமக்கு வந்து பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் நம்ம சொல்லணும். அது மட்டும் இல்லாம பிரமாதமான ஸ்டாஃப் எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. நான் பார்த்தேன் அப்படியே பண்ணிட்டு போது. இப்போ வந்து இந்த சர்க்குலேஷன் போயிட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதுதான் இருக்கிற ஈஸியான சாப்டரும் கூட இது. எல்லாத்துக்கும் பிடித்த சாப்டர் கூட இது. நிறைய கொஸ்டின்ஸ் இதுல வரும். ஏன்னா பிளட் வந்து எங்க இருந்து ஆரம்பிச்சு எப்படி போய் எப்படி சுத்தி வருதுன்னு சொல்லி வென்ட்ரிக்கல்ல லெஃப்ட் வென்ட்ரிக்கல்ல இருந்து எங்க போகும், லெஃப்ட் வென்ட்ரிக்கல் எங்க போகும், லெஃப்ட் வென்ட்ரிக்கல் இருந்து உடம்புக்கு ஃபுல்லா பிளட் போகும், உடம்பெல்லாம் ஃபுல்லா பிளட் போய் திரும்ப எங்க வரும், மறுபடியும் எங்க வரும், ரைட் ஆரிக்கலுக்கு வந்து மறுபடியும் ரைட் ஆரிக்கல்ல இருந்து எங்க போகும், ரைட் வென்ட்ரிக்கல் போய் ரைட் வென்ட்ரிக்கல் இருந்து திரும்ப லங்ஸுக்கு போய் அங்க பியூரிஃபை ஆகி மறுபடியும் அங்கிருந்து எங்க வரும், லெஃப்ட் ஆரிக்கலுக்கு வந்து லெஃப்ட் ஆரிக்கல் இருந்து மறுபடியும் லெஃப்ட் வென்ட்ரிக்கல் போய் திரும்பவும் போவோம். அதுக்கு பேர் தான் சர்க்குலேஷன். ஒரு ரவுண்டு போகுது இல்லையா, அதனாலதான் அது டாபிக் என்ன பேரு, சர்க்குலேஷன். ஸோ அதான் போயிட்டு இருந்துச்சு. நல்லா பண்ணுங்க, நிறைய சான்ஸ் இருக்கு. எல்லாமே யாரெல்லாம் 7.5 வரீங்க, சூப்பர். ஸோ 7.5 வரலைன்னா இன்னும் கொஞ்சம் எனர்ஜி போடணும். அவங்க கொஞ்சம் எனர்ஜி கம்மியா போட்டா கூட அவங்க வந்துட முடியும். சரிங்களா? நம்பிக்கையோட படிங்க. ஐயோ நம்மள நிறைய பேர் ஸ்டேட்ல படிச்சுட்டு இருப்பாங்களே, அவங்களெல்லாம் எப்பறம் நம்ம ஜெயிக்கிறது அப்படின்னு நம்ம நினைக்க தேவையில்லை. கொஸ்டின்ஸ் வந்து இந்த புத்தகத்தை தாண்டி ஒரு கேள்வி கூட வராது. இப்ப நீங்க 12ஆம் வகுப்பு புத்தகம் படிச்சிருக்கீங்க இல்லையா, ஸ்டேட் போர்டு புத்தகம், இதை தாண்டி ஒரு கொஸ்டின் கூட வராது. அப்பவே சார் என்சிஆர்டி புக் படிக்கணும் அப்படின்னா, என்சிஆர்டி புக்ல கட் ஷார்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க எல்லாமே. இதை விட கம்மியா படித்ததற்குள்ள இருந்து படிப்பது. இப்ப படிச்சிட்டீங்க, இதுக்குள்ள இருந்தா அதை படிக்க போறீங்க. சோ அது ரொம்ப ஈஸி. இதை படிச்சுட்டா அது இன்னும் ஈஸி. சோ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சீங்கன்னா கண்டிப்பா நம்மளால வந்து அச்சீவ் பண்ண முடியும். அந்த நம்பிக்கையோட நீங்க படிங்க. உறுதியா நம்ம எல்லாமே டாக்டர் ஆயிடலாம். வாழ்த்துக்கள். நல்லா பண்ணுங்க. தேங்க்யூ. ரைட். சோ இதுல வந்து இங்க இருக்கிறது ஸ்குவாமஸ் எபிதீலியம் பார்த்துட்டோம். பிளட் வெசலுக்கு மேல இருக்கக்கூடியது என்ன எபிதீலியம் சொல்லிக்கோ, எண்டோதீலியம். பிளட் வெசலுக்கு மேல இருக்குது யாரு, எண்டோதீலியம். இது எண்டோதீலியமா, இங்க பாருங்க, இந்த பக்கம் இருக்கிறது ஃபுல்லாவே எண்டோதீலியம். இதுக்குள்ள இருக்கக்கூடியது என்னது, ஸ்குவாமஸ் எபிதீலியம். இதுவும் தின்னா இருக்கும், இதுவும் தின்னா இருக்கு. இப்ப ரெண்டுக்கும் நடுவுல ஒரு மெம்பரேன் சொல்லியிருக்காங்க பாருங்க, அது யாரு, பேஸ்மெண்ட் மெம்பரேன். இந்த பாருங்க, இந்த இடத்துல பேஸ்மெண்ட் மெம்பரேன் கிரீன் கலர்ல பாருங்க. இது ரெண்டுக்கும் நடுவுல பேஸ்மெண்ட். இந்த 3 மெம்பரேனும் தின்னா இருக்கா, ரொம்ப திக்கா இருக்கா, ரொம்ப தின்னு. செல்லனாவே கண்ணுக்கு தெரியாது, ஒரே ஒரு லேயர்ல தான் இருக்கு. அதனால ஒரு முறை கேட்டிருக்காங்க, அதாவது ஆல்வியோலைக்கு மேல இருக்கக்கூடிய செல்லு எதனால் ஆனதுன்னு கேட்டிருக்காங்க. எதனால் ஆனது, ஸ்குவாமஸ் எபிதீலியம். பிளட் வெசலுக்கு மேல இருக்கிற செல் எதனால் ஆனது, எண்டோதீலியம். இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணக்கூடிய மெம்பரேனுக்கு என்ன பேரு, பேஸ்மெண்ட். இது 3க்குமே பேர் என்ன பேரு, என்ன பேரு, ரெஸ்பிரேட்டரி மெம்பரேன். என்னது, ரெஸ்பிரேட்டரி மெம்பரேன் அல்லது டிஃப்யூஷன் மெம்பரேன். பேர் என்ன பேரு, டிஃப்யூஷன் மெம்பரேன். புரியுதுங்களா, புரியுதா, டிஃப்யூஷன் மெம்பரேன். சோ இதுதான் ஃபேக்டர்ஸ். அப்போ மெம்பரேன் எப்படி இருக்கணும், திக்கா இருக்கணும். இப்ப இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னா, சளி பிடிச்சிச்சுன்னா இதுக்குள்ள போய் யாரும் உட்காந்துக்குவா, சளி உட்காந்துக்கும். சளி உட்காந்துச்சுன்னா உள்ள இருக்கிற ஆக்சிஜன் பிளட்டுக்கு நேரா போக முடியுமா, எப்படி போக முடியுமாப்பா, கண்டிப்பா முடியாது, ரொம்ப ஸ்லோவாயிடும். ஓகேவா? சோ இது யார் யாரு டிட்டர்மைன் பண்ற, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பார்த்தோம், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பார்த்தோம், பிரஷர். ரெண்டாவது பாயிண்ட் என்ன பார்த்தோம், சாலிபிலிட்டி. மூணாவது பாயிண்ட் ஏரியா. ஏரியா பெருசா இருக்கணும். திக்னஸ் ஆஃப் த மெம்பரேன் கம்மி. இந்த 4 ஃபேக்டர் தான் இதை ரெஸ்பிரேஷன் இது பண்ணுதுன்னா, இந்த டயக்ராம் உங்களுக்கு தெரியும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராம் அப்படியே கேட்டுட்டு அப்படியே ஏபிசிடி போட்டு கேட்டிருந்தோம். இது வந்து 2011 நாங்க ஆல் இண்டியா என்ட்ரன்ஸ் இருக்கும்போது இந்த டயக்ராம நான் தான் போட்டு கொடுத்தேன். முன்னாடி டெஸ்ட்டுக்கு முன்னாடி போட்டு கொஸ்டின் கொடுக்குறோம், அந்த டெஸ்ட் இந்த டயக்ராமோட வந்துச்சு. ஸோ அரௌண்ட்
ஒரு 17-18 இயர்ஸா இது மாத்தாம தான் இருக்கு என்சிஆர்டி புக்கை பொறுத்தவரையும். ஸோ இந்த டேட்டா ஃபுல்லா ஞாபகம் வச்சுங்க, இதெல்லாம் புக்ல இருக்கு உங்களுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கேசஸ். இந்த இடம் தான் பிக்கெஸ்ட் மிஸ்டேக், பிக்கெஸ்ட் கன்ஃபியூஷன் வரும் உங்களுக்கு. டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கேசஸ்னா எங்க போகுது? லங்ஸ்ல இருந்து எங்க போகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா டிஷ்யூக்குள்ள போகுது, டிஷ்யூல இருந்து திருப்பி என்ன போகுது? லங்ஸ் போகுது. அப்படி போகும்போது எப்படி போகுது அப்படின்னா இங்க கொடுத்து பாருங்க, லங்ஸ் ஆலிவலையா, ஆலிவல இருந்து பிளட்டா, இப்படிதானே பிளட்ல இருந்து எங்க போதும்? டிஷ்யூ, டிஷ்யூல இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு எங்க வரும்? பிளட், பிளட்ல இருந்து எங்க வரும்? லங்ஸ், லங்ஸ் வந்து கோயிங் அவுட். இது எப்படி போகுது அப்படின்றத பார்த்துக்கணும். மொத்தம் வந்து என்ன இருக்கும்? கேசஸ் டிரான்ஸ்போர்ட் ஆகும்போது டோட்டல்ல என்னென்ன கேசஸ் இருக்குன்னா, நம்பர் 1 ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட், கார்பன் டை ஆக்சைடு டிரான்ஸ்போர்ட். ஆக்சிஜனும் டிரான்ஸ்போர்ட் ஆகுது, கார்பன் டை ஆக்சைடும் டிரான்ஸ்போர்ட் ஆகுது. ஸோ ஆக்சிஜன் எப்படி போகுது, கார்பன் டை ஆக்சைடு எப்படி போகுது, என்னென்ன வழியில போகுது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். இது நம்ம ஸ்டேட் போர்டு புக்ல தனியா கொடுத்துருப்பாங்க. ஆக்சிஜன் வந்து பாத்தீங்கன்னா பிளட் இப்படி இருக்குதுன்னா இதெல்லாம் ஆர்பிசி, இது ஆர்பிசி இருக்கு பாத்தீங்களா, இது ஆர்பிசி. ஒரு சிலது பிளாஸ்மாலே போகும், பிளாஸ்மா இருக்கு பாத்தீங்களா, இதுக்குள்ளே ஊடுருவி போகும் அப்படின்னு சொல்றான். ஹீமோகுளோபினா போது ஆர்பிசிக்குள்ள போகும். 2 பாயிண்ட், 2 வரி. தம்பி பிளட் இருக்குப்பா, பிளட்டுக்குள்ள அந்த பிளாஸ்மா லிக்விட் இருக்கு பாத்தீங்க, லிக்விடுக்குள்ள கரைஞ்சியும் போகலாம், ஆர்பிசியும் எடுத்துன்னு போகும் அப்படின்றோம். இது இதுல வந்து பாத்தீங்கன்னா கார்பானிக் ஆசிடா போகும், கார்பமினா ஹீமோகுளோபினாவும் பைக் கார்பனேட்டா போகும் அப்படின்றோம். இது என்னென்ன வழியில போகுதுன்ற 4க்கும் 5க்குமே எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆர்பிசி எப்படி போகுது, டிரான்ஸ்போர்ட் ஆகுது அப்படின்னா 3% ஆஃப் ஆக்சிஜன். இங்க பாருங்க 3%, மொத்தம் 100%. டோட்டலா 100% இருக்குதுன்னா பிளட், அந்த 100%ல இந்த 100%ல 3% ஆஃப் ஆக்சிஜன் டிசால்விங் பிளாஸ்மா. டிசால்விங் பிளாஸ்மா என்ன? இப்ப பாருங்க இப்படி போகுதுன்னா இதுதான் ஆர்பிசி, இதுதான் ஆர்பிசி, இது ஆர்பிசி. ரிமைனிங் இருக்கக்கூடிய இதெல்லாம் என்ன இருக்கும்? பிளாஸ்மா. பிளாஸ்மா எப்படி இருக்கும்? யூஸ்வலி எல்லோ கலர் லிக்விடா இருப்பாருங்க. இந்த எல்லோ கலர் லிக்விடுக்குள்ள போகக்கூடிய ஆக்சிஜனுடைய அளவு எவ்வளவு அப்படின்னா 3%. எல்லோ கலர் லிக்விடுக்குள்ள போகக்கூடிய ஆக்சிஜன் அளவு ஒன்லி 3%. புரியுதா அது உங்களுக்கு? அடுத்து 97% ஆஃப் ஆக்சிஜன் எது வழியா தான் போகுதுன்றான்? ஆர்பிசிக்குள்ள போகுது. இது பாயிண்ட் புரியுதா? இது ரத்த குழாய்க்குள்ள 3% கரைஞ்சே போயிடும். மிச்சம் இருக்கிறதெல்லாம் என்ன இருக்கும்? உப்பு இருக்கு. உப்பு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா 3%, கொஞ்சோண்டு தான் தண்ணிக்குள்ள இருக்கு. மிச்சம் இருக்கிறதெல்லாம் காய்கறி ஆர்பிசிக்குள்ள இருக்கிறதுக்கு போகுது அப்படின்னா இது ஒரு வழி. அதான் இங்க கொடுத்துக்காம பாருங்க, உள்ள இருக்கிறது மாலிக்யூல் ஆர்பிசி, ஆர்பிசிக்குள்ள இருக்கிறதெல்லாம் யாரு? ஹீமோகுளோபின். இது ஹீமோகுளோபின். இந்த ஹீமோகுளோபின் ஆக்சிஜன் போயிடுச்சு அப்படின்னா ப்ளூவா மாறி, இதுக்கு பேர் ஆக்சி ஹீமோகுளோபின் பேர். இது பேரு ஆக்சி ஹீமோகுளோபின். வெளியே போயிடுச்சுன்னா திருப்பி என்ன இருக்கும்? ஆக்சிஜன் வெளியே போயிடுச்சு. வெளியே இருக்க ஆக்சிஜன் உள்ள வரும்போது கலர் மாறுது, திரும்ப வெளியே போகுது. அப்போ லங்ஸ்குள்ள இருக்கும்போது வாங்கிக்கும், பிளட்ல போகும்போது இப்படியே எடுத்துட்டு போகும், டிஷ்யூக்குள்ள போகும்போது பிளாங்க் ஆயிடும். இப்ப இந்த மாதிரி எவ்வளவு பர்சன்டேஜ் போகுதுன்னு சொல்லியிருக்கோம்? 97%. அப்போ ஹீமோகுளோபினுடைய ஸ்ட்ரக்சர் இந்த ஒரு ஹீமோகுளோபின் எடுத்தா எத்தனை செயின் கொடுத்துருக்கா? 1 2 3 4 பாலிபெப்டைட். ஒரு பாலிபெப்டைட் செயின் எவ்வளவு ஆக்சிஜன் மாலிகுல் எடுத்துட்டு போகும் சொல்றான்? 4 ஆக்சிஜன் மாலிகுல் எடுத்துட்டு போகும் அப்படின்னு சொல்றான். இது புரியுதுங்களா உங்களுக்கு? கார்பன் டை ஆக்சைடு ஒண்ணு இல்லை, டைரக்ட் ஈஸியா புரிஞ்சும். இது பாருங்க, ஆக்சிஜன் ஹீமோகுளோபின் யாரோட சேருது? ஆக்சிஜனோட சேருது. ஆக்சிஜன் ஹீமோகுளோபின் சேர்ந்தா இதுக்கு என்ன பேரு? ஆக்சி ஹீமோகுளோபின் பேரு. இதுக்கு என்ன பேரு? ஆக்சி ஹீமோகுளோபின். இது வெறும் ஹீமோகுளோபின், இது ஆக்சி ஹீமோகுளோபின். புரியுதுங்களா? ஓகே, நெக்ஸ்ட். அடுத்தது டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கேசஸ். இல்ல ஆக்சி ஹீமோகுளோபின் எப்படி போகுது? அதேதான். இதுல யார் யாரெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கணும். ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட் ஆகணும் அப்படின்னா 3 பாயிண்ட், அங்க சொன்ன 4 பாயிண்ட். பார்ஷியல் பிரஷர் எப்படி இருக்கணும்? அதிகமா இருக்கணும். அப்படிதான் அட்மாஸ்பியர் லெவல இருக்கு 159 எவ்வளவு பார்த்தல அப்படி இருக்கணும். அதே மாதிரி CO2 அட்மாஸ்பியர்ல எப்படி இருக்கணும்? அப்ப அட்மாஸ்பியர்ல PO2 எவ்வளவு? 159. PCO2 எவ்வளவு இருந்துச்சு? அப்ப கம்மியா இருக்கணும். PCO2 கம்மியா இருக்கணும். அடுத்தது இது புரியுங்களா? டிஷ்யூஸ்ல PO2 எப்படி இருக்கணும்? PO2 டிஷ்யூல எவ்வளவு இருந்துச்சு? ஏன்னா 159 அங்கிருந்து இங்க வரும். அதே மாதிரி PCO2 இங்க இருக்கக்கூடிய ஆக்சிஜன் அங்க போன இங்க எவ்வளவு இருக்கும்? 46. அப்ப இங்க இருந்து இங்க போகும். கரெக்ட் அது. சோ இந்த மாதிரி போகணும் அப்படின்றதுக்காக கொடுத்திருக்கக்கூடிய விஷயம். நெக்ஸ்ட் அடுத்தது இது மாதிரி டிரா பண்ணும்போது பார்ஷியல் பிரஷர் 20, 20, 40, 60, 80, 100. நம்மளுக்கு எவ்வளவு பார்ஷியல் பிரஷர் இருந்தாவே போதும்? 97 இருந்தாவே போதும் சொன்ன பாத்தீங்களா? 97 பார்ஷியல் பிரஷர் போது டாப் போயிடுச்சு. எவ்வளவு பர்சன்டேஜ் சேச்சுரேஷன் ஆயிடுச்சு? அப்போ பார்ஷியல் பிரஷர் 20 இருக்கும்போது
இவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் ஆக்சிஜன். 40 இருக்கும்போது இவ்வளோ, அவ்வளோ அதிகமாயிட்டே இருக்கு. 100க்கு ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் பாருங்க என்ன ஆகுறது கிடையாது. பர்சன்டேஜ் அவ்வளவுதான், 100% ரீச் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன இருக்கும், இப்படியே கோடு நேராவே போயிட்டே இருக்கும் அப்படின்னா. அப்போ பார்ஷியல் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆக சேச்சுரேஷன் ஆக்சிஜன் போய் பைண்ட் ஆகிற வேகமும் அதிகமாகும். ஆனா ஒரு குறிப்பிட்ட ப்ரெஷருக்கு மேல அது என்ன ஆகுறது இல்ல, ஃபுல் சேச்சுரேஷன் ஆயிடுச்சுன்னா போயிடும். அதனால இந்த ஆக்சிஜன் அசோசியேஷன் டிசோசியேஷன், ஆக்சிஜன் சேரக்கூடியது இணைதல் மற்றும் பிணைதல் வளைவு எந்த வடிவத்தில் இருக்கணும், சிக்மாய்டு வடிவத்தில் அல்லது எஸ் வடிவத்தில் இருக்கும் அப்படின்றோம். இது எதை எடுத்து வச்சுக்கிறோம், பகுதி அழுத்த ஆக்சிஜனுடைய பகுதி அழுத்தத்தையும் அடுத்தது ஆக்சிஜன் போய் இணையக்கூடிய வேகத்தை எடுத்து பார்க்கும்போது இது புரியுதுங்களா உங்களுக்கு. 20 ப்ரெஷர் இருக்கும்போது இவ்வளவு, இது உனக்கு புரிஞ்ச மாதிரி தெரியல நீங்க பார்க்கறத பார்த்தா. தம்பி இது எவ்வளவு, இது 10, இந்த 10 இருக்கும்போது 10 ப்ரெஷர் இருக்கும்போது எத்தனை மாலிகுல் பைண்ட் ஆயிருக்கு, 10 மாலிகுல் பைண்ட் ஆயிருக்கு. அடுத்து இந்த இடம் எவ்வளவா இருக்கும்னு நினைக்கிறீங்க, ஒரு 15 வச்சுக்கோங்க. 15 ப்ரெஷர் இருக்கும்போது எவ்வளவு பைண்ட் ஆயிருக்குது, 20 பைண்ட் ஆயிருக்கு. 20 ப்ரெஷர் பைண்ட் ஆகும்போது எவ்வளவு பைண்ட் ஆயிருக்கு, 30 பைண்ட் ஆயிருக்கு. இப்போ 30 ப்ரெஷர் பைண்ட் ஆகும்போது எவ்வளவு இருக்கு, ஒரு 50-58 பைண்ட் ஆயிருக்கலாம். அடுத்தது நேரம் இங்க பாருங்க, இங்க எடுத்துப்போ, இது எவ்வளவு ப்ரெஷர், 50 இருக்குமா. 50 ப்ரெஷர் பைண்ட் போகும்போது எவ்வளவு ஆயிடுச்சு, 80-85% பைண்ட் ஆயிடுச்சு. அடுத்தது பார்க்கும்போது நம்மளுக்கு இன்னும் ஒரு 80 போகும்போது பாருங்க ஒரு 95 பக்கம் வந்துச்சு. அதுக்கு மேல எவ்வளவு போனாலும் ப்ரெஷர் 100% இல்ல 97 வரும்போதே நம்மளுக்கு 100% இங்கேயே சேச்சுரேஷன் ஆயிடுச்சு. இதுக்கு மேல நீங்க 100 போனாலும் எவ்வளவு போனாலும் இதுக்கு மேல போகாது. நீங்க 150 ப்ரெஷர் கொடுத்தாலும் ஸ்கோர் இப்படிதான் போயிட்டு இருக்கும், இந்த ஸ்டேஜ்ல தான் போயிட்டு இருக்கும். ஓகே, இப்ப ரொம்ப முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கோம். இதை நம்ம இந்த டாபிக் மட்டும் முடிச்சுட்டு உங்களை விட்டுறேன். இப்போ இல்ல எவ்வளவு நேரத்துக்கு முடியுது உங்களுக்கு, 5:30க்கா 5 எப்போ டைம், சரி இது மட்டும் சொல்லிடுறேன். இப்ப பாருங்க, CO2 எந்தெந்த வழியில போகும் அப்படின்னா 3 வழி கொடுத்துருக்கோம். ஒன்னு கார்பானிக் ஆசிட், கார்பமினோ ஹீமோகுளோபின், பைக். ட்ரெயின் டைம் ஆகுதா இருக்காது, டைம் ஆகுதாப்பா, இல்ல முடிச்சுட்டுமா வேணாமா, க்ளோஸ் பண்ண சொன்னா க்ளோஸ் பண்ணிடுறேன். நிறுத்துட்டுமா எங்க மெஜாரிட்டி கைத்துக்கும் பக்கம் யாராவது நடத்தலாம்னு நினைக்கிறீங்க, இல்ல நிறைய பேர் நடத்துறேன்னு சொல்லி நான் முடிச்சிடுறேன். பாய்ஸ் மட்டும் கொஞ்சம் வேணான்றாங்க போல இருக்கு. இது மட்டும் எனக்கு ஒரு 5 மினிட்ஸ் முடிச்சிடறேன். இதுல பாருங்க, அங்க எப்படி 3 பிளாஸ்மால போகும், ஆர்பிசி எடுத்துட்டு போகணும். இந்த 3 வழியில போகணும், கார்பானிக் ஆசிடா போகும், கார்பமினோ ஹீமோகுளோபினோ, பைகார்பனேட்டா போகும். இந்த 3ல 2 ஈஸி. ஃபர்ஸ்ட் கார்பானிக் ஆசிட் என்னன்னு பார்த்துக்கோங்க. கார்பன் டை ஆக்சைடு இப்ப ரத்த குழாய்க்குள்ள போகுதுங்க பாருங்க சார். இப்போ கார்பன் டை ஆக்சைடு பாருங்க, பிளட் வெசல் இருக்கு, ரத்த குழாய்க்குள்ள ஆர்பிசி இருக்கு, இது ஆர்பிசி, இது ஆர்பிசிக்குள்ள. இதுல CO2னா கார்பன் டை ஆக்சைடு. இப்போ டிஷ்யூக்குள்ள, இந்த டிஷ்யூஸ்க்குள்ள கார்பன் டை ஆக்சைடு இருக்கு, இது CO2. இப்போ CO2 எங்க போகலாம், ஒன்னு பிளாஸ்மாலே போகலாம் பாருங்க, பிளாஸ்மாக்குள்ள CO2 போகலாம். இன்னொன்னு எங்க போகலாம், ஆர்பிசிக்குள்ள போகலாம். புரியுதுங்களா? சரி, இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா மேல பாருங்க, 7% ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு, பிளாஸ்மா அண்ட் வாட்டர் டு ஃபார்ம் கார்பானிக் ஆசிட். இந்த இருக்கு பாத்தீங்களா, இது 7%. இது என்னவா மாறுது, கார்பானிக் ஆசிடா மாறுது, கார்பானிக் ஆசிட் சொல்றாங்களா. 7% கரைஞ்சே போயிடும். அப்ப இன்னும் 7% இன்னும் 93% இருக்கு, அது எப்படி போகுதுன்றத பார்க்கணும். அது போகும்போது CO2 வாட்டரோட மிக்ஸ் ஆகி என்னவா மாறுது, H2CO3. இது யாரு, கார்பானிக் ஆசிடா மாறும். புரியுதுங்களா? இன்னொன்னு 20 to 25%, சார் 7% போயிடுச்சு, 20 to 25%, 25 போட்டுங்க, 32% முடிஞ்சிச்சு. இப்ப 32% எப்படி போகுதுன்னா கார்பமினோ ஹீமோகுளோபினா போகுது. கார்பமினோ ஹீமோகுளோபின் என்ன போகும், இங்க பாருங்க 25% நேர எங்க போகுது, ஆர்பிசிக்குள்ள போயிடும். பாருங்க நல்லா கவனிச்சுக்க. 2வது பாயிண்ட், இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் எங்க போயிடுச்சு, நேரம் ஆர்பிசிக்குள்ளே போயிடும். அப்போ என்ன ஆகும், கார்பன் டை ஆக்சைடு ஹீமோகுளோபின் மிக்ஸ் ஆகி கார்பமினோ ஹீமோகுளோபின். மைண்ட்ல வச்சுக்கோங்க, இல்லை எழுதி வச்சுக்கோங்க. 2வது பாயிண்ட் முடிஞ்சிச்சு. 3வது பாயிண்ட் தான் முக்கியமானது. இந்த 3வது பாயிண்ட் போயிடுச்சு. சரி, 3rd பாயிண்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. இந்த இடத்துல எவ்வளவு பர்சன்டேஜ் சொன்னோம், நான் அடுத்த டயக்ராம்ல போட்டுக்கணும். எவ்வளவு இந்த இடம் வச்சுக்கோங்க, இந்த இடத்துல போடுறதுக்கு இடம் இல்லை.
இதுலயே போடுறேன். இது ஆர்பிசி, இது ஆர்பிசி. பிளாஸ்மால எவ்வளவு பர்சன்டேஜ் போகுது அப்படின்னு சொன்னீங்க? 7%. 7% பிளாஸ்மால போயிடுச்சு. 7% பிளாஸ்மாக்குள்ள போயிடுச்சு. ஹீமோகுளோபின்ல போனது எவ்வளவு பர்சன்டேஜ் போச்சு? 25%. மிச்சம் இருக்கக்கூடியவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது போனா அரௌண்ட் 32%. மிச்சம் 70% மேக்சிமம் எப்படி போகுதுன்னா என்னவா போகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா பைகார்பனேட்டா போகுதுன்றோம். பைகார்பனேட் பைகார்பனேட்டா போகுதுன்னா அப்ப என்ன ஆகும்னா இங்க இருக்கக்கூடிய CO2 என்ன நடக்கும் அப்படின்னு பாருங்க. இங்க இருக்கக்கூடிய CO2 நேரா எங்க போகுது அப்படின்னு சொன்னா ஆர்பிசிக்குள்ள போயிட்டு வித்தின் ஆர்பிசிக்குள்ள போகுது. கவனிச்சுங்க. திருப்பி இது யாரும் அவ்வளவு டீட்டெயில் சொல்லி கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கு. CO2 இங்க பாருங்க, இங்க போகுது, இங்க ஆர்பிசிக்குள்ள போகுது. இது யாருது? CO2. சார் இங்க இருந்தது அப்படியே எடுத்துட்டு போச்சு. CO2 போய் இங்க பாருங்க, பாருங்க இதான் பிளட் வெசல். இங்க CO2 இருக்கா? யாரோட ஜாயின் ஆகுது? H2O மாறி என்னவா மாறுது? இதுக்கு என்ன பேர்? கார்பானிக் ஆசிட். அப்ப நம்ம என்ன இருக்கோம்? CO2 plus H2O gives H2CO3. கார்பானிக் ஆசிட மாறிடுச்சா? கார்பானிக் ஆசிட மாறிட்டு ஆர்பிசிக்குள்ள அதுவும் அப்படியே இருக்காது. திருப்பி அது என்னவா மாறிடுது? பைகார்பனேட்டா மாறி. பைகார்பனேட் என்ன இருக்கும்? பைகார்பனேட் என்ன இருப்பாங்க? HCO3. அப்ப உள்ள அந்த HCO3ல இங்க ஒரு H மட்டும் உள்ளே நின்னுக்குமா? இதோ பாருங்க, HCO3 வெளியே வந்துச்சு. யார் மட்டும் உள்ளே இருந்து? இப்போ இந்த மாதிரி டிஷ்யூஸ்ல வாங்கிட்டு அப்படியே வருது. எங்க வருது? லங்ஸ்க்கு வருது. லங்ஸ்குள்ள வரும்போது வெளியே இருக்கக்கூடிய பைகார்பனேட் வெளியே தானே இருக்கு. பைகார்பனேட் பிளஸ் பைகார்பனேட் திருப்பி லங்ஸ்குள்ள வரும்போது என்ன போகுது? ஆர்பிசிக்குள்ள போகுது. ஆர்பிசிக்குள்ள ஏற்கனவே ஒரு H இருந்துச்சா, அங்க விட்ட H இருந்துச்சா, அது ஒரு திருப்பி என்ன மாறுது? கார்பானிக் ஆசிட். கார்பானிக் ஆசிடோட இது என்ன ஆகணும்? அப்படியே இருக்காது. இந்த கார்பன் H2CO3 இது என்ன பிரியுது? அடுத்து CO2 தனியா, வாட்டர் தனியா பிரிஞ்சுது. வாட்டர் உள்ளே வந்துடும், CO2 எங்க வந்துடும்? வெளியே வரும். வெளியே வந்து எங்க போயிடும்? லங்ஸ்குள்ள போயிடும். புரியுதுங்களாங்க? உள்ள போகும்போது டிஷ்யூல CO2 உள்ள போய் வாட்டரோட கார்பானிக் ஆசிட மாறி அப்புறம் பைகார்பனேட்டா மாதிரி வெளியே வந்துச்சு. லங்ஸ்குள்ள போகும்போது இந்த HCO3 என்றது யாரோட சேருது? H+ ஓட சேருது. H+ ஓட சேர்ந்து திருப்பி என்ன மாறுது? H2CO3 மாறுது. அப்புறமா திருப்பி என்ன ஸ்பிட் ஆயிடுது? H2O ஆகவும் பிளஸ் CO2 ஆகவும் மாறுது. அப்ப CO2 எங்க போயிடுது? வெளியே போயிடுது. லங்ஸ்குள்ள தண்ணி இருந்தது. இதுதான் கார்பன் டை ஆக்சைடு. அப்போ மொத்தம் 3 வழி. இது என்னென்ன வழி? ஒன்னு வந்து எப்படி போகலாம்? பிளாஸ்மாவா போகலாம். இந்த 3 டைட்டில் பாருங்க. கார்பானிக் ஆசிடாவா போகலாம், கார்பமினா ஹீமோகுளோபினா போகலாம், கடைசியில பைகார்பனேட். எது எந்த மாதிரி போறது தான் அதிகம்? பைகார்பனேட்டா போறது மட்டும்தான் அதிகம். ஸோ அதனால அதுக்கு ப்ராப்பரான டயக்ராம் இருக்காது. புரிய வைக்கிறதும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். இதுதான் டயக்ராம். உள்ள போகும்போது CO2 போன உடனே கார்பானிக் ஆசிட், திருப்பி கார்பானிக் ஆசிட் எப்படி இருக்கு? திருப்பி என்ன மாறியும்? பைகார்பனேட்டா மாறி ஆர்பிசியா வெளியே வந்துடும். அப்ப பைகார்பனேட்டா எங்க போகுது? அது ஆர்பிசிக்குள்ள போகுதா பிளாஸ்மாக்குள்ள போகுதா? நோ, பிளாஸ்மாக்குள்ள தான் வெளியே வந்துச்சு. ஆர்பிசி வெளியே வந்துச்சு. பாத்தீங்களா? பைகார்பனேட்டா பிளாஸ்மாக்குள்ளதான் போகுது. அப்படிதானே? உள்ள ஃபார்ம் ஆகுது பைகார்பனேட், ஆனா வெளியே வந்துருது. இதான் கார்பன் டை ஆக்சைடு டிரான்ஸ்போர்ட். இதை பாருங்க, அந்த ஆக்சிஜன் டிசோசியேஷன் கர்வ் அப்படின்றது. இதை நீங்க ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ரெகுலேஷன் ஆஃப் ரெஸ்பிரேஷன். ரெஸ்பிரேஷனை கண்ட்ரோல் பண்ற பார்ட் என்ன பார்ட்? பிரெயின்ல ஒரு 3 பார்ட் கொடுத்துருக்காங்க. அதுல நியூமோடாக்சிக் சென்டர், எக்ஸ்பிரேட்டரி சென்டர் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இது வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது நீங்க டச் பண்ணிட்டு பார்த்துக்கோங்க. டிசார்டர்ஸ் இதுல இருந்து பார்ப்போம். இதுல இருந்து ரெகுலேஷன் ஆஃப் ரெஸ்பிரேஷன் பார்ப்போம். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.